ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற அமானுஷ்ய நாவலோட கடைசி பார்ட்டு தான். போன பார்ட்டோட கடைசியில் நம்ம பார்த்தோமே, கார்த்திகா பாஸ்கர் அவங்க ரெண்டு பேரும் அந்த சுவடியை தேடி குற்றாலத்துக்கு போயிருந்தாங்க. இனி வரப்போகிற இந்த பார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். வாங்க. பகுதி 31. கார்த்திகாவின் விழிகளில் அகல விரிவதையும் அவள் முகத்தில் தான் விருச்சிகானந்தம் என்று சொன்னதால் ஏற்பட்ட பரவசத்தையும் அந்த இளம் சந்நியாசி கச்சிதமாக மனதுக்குள் குறித்தபடி அவளை ஏறிட்டார். விருச்சிகானந்தம்னு சொன்னீங்களே, உங்களுக்கு விருச்சிகாந்தர தெரியுமா? வெள்ளரியை நறுக்கிய பாங்கில் சொற்களை நறுக்கி பேசி கேள்வி கேட்டவளை அந்த இளம் சந்நியாசி புன்னகை ததும்ப பார்த்தார். ஆமா, என் பேரு கார்த்திகா தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் விடாமல் கேட்டாள். இதற்குள் பாஸ்கர் குளித்து முடித்து தலையீரத்தை விரல்களால் தட்டி உதறி கொண்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து கார்த்திகா அந்த சந்நியாசியிடம் பேசுவதை பார்த்து அவன் வேகமானான். சந்நியாசியோ அவள் கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாய் வாயை திறந்தார். விருச்சிகானந்தரையா தெரியுமான்னு கேட்ட? அவர் என் குரு. மற்ற விஷயத்தையும் சொல்றேன் கேளு, இல்லைனா நீ கேள்விகளா கேட்ப. மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரியில என்ஜினியரா இருந்தவன் இந்த அருணாச்சலம். விளையாட்டா குளிக்க வந்தேன். ஒரு நாள் இங்க செண்பக அருவி சுனையில நான் சிக்கிக்கிட்டேன். வெளியே இழுத்து போட்டவங்க நான் செத்துட்டதா முடிவு பண்ணி போலீஸை தேடி போயிட்டாங்க. உண்மையில அப்ப நான் இறந்தவன் தான். இப்பவும் ஞாபகம் இருக்கு, என்னை யாரோ 2 பேரு வான வெளியில தரன்னு இழுத்துட்டு போறது. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ திரும்பவும் என்ன சுனைக்கு பக்கமா கிடந்த என் உடம்புக்கிட்டே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என் உடம்ப சவமா பார்த்து அதுக்குள்ள நுழையிறதுக்காக சுத்தி சுத்தி வந்தேன். முடியல. அப்பதான் இந்த சுனையில குளிக்க விருச்சிகானந்தர் வந்தாரு. அவர் ஒரு சகலகலா ஞானி. காத்தையும் ஊடுருவி பார்க்க வல்லவர். என் ஆவியை பார்த்து பதறி போனாரு. திரும்பவும் நான் உடம்புக்குள்ள நுழைய அவரு தான் உதவி பண்ணாரு. இந்த உடம்பும் ஆவியும் இப்ப அவர் போட்ட பிச்சை. நான் தூக்க விழிச்சு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சேன். அவரை பார்த்து வணக்கம் சொன்னேன். இந்த உலகம், இதுல வாழ்ற வாழ்க்கை எல்லாம் எவ்வளோ தற்காலிகமானதுங்கிறது அந்த சில நிமிஷங்கள்ல புரிஞ்சுக்கிட்டேன். விருச்சிகானந்தர் என் நெத்தியில கை வச்சு ஒரு புதிய சுகத்தை எனக்கு உணர வச்சாரு. உடம்பெல்லாம் லேசான அற்புத சுகம் அது. எப்பவும் அந்த சுகம் தேவைனா நீ சன்னியாசி ஆயிடு. உன் உயிர் மீள காரணமே அதுக்குத்தான்னு அவர் சொன்னாரு. எனக்கும் அது சரின்னு பட்டது. அவர்கிட்டயே சன்னியாசம் வாங்கிக்கிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவோ வித்தைகள் தெரியும். அந்த இளம் சன்னியாசியின் பேச்சு கார்த்திகாவையும் அவளை எட்டியிருந்த பாஸ்கரையும் பிரமிக்க வைத்தது. ஆமா, உங்களுக்கு என்னென்ன வித்தைகள் தெரியும்? பாஸ்கர் கேட்டான். உங்க நிழல் வட்டத்துக்குள்ள வந்து நின்னா உங்க நினைப்பு முழுவதையும் சொல்லிடுவேன். இதுக்கு இங்கிலீஷ்ல டெலிபத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க பாஷையில ஆகர்ஷனான்னு பேரு. உங்க நட்சத்திரமும் பிறந்த காலமும் தெரிஞ்சா உங்க மரணம் வர நடக்க போற சகலத்தையும் பிட்டு பிட்டு வச்சிருவேன். இதுக்கு ஜோஷியம்னு பொதுவான பேரு. இருந்தாலும் எங்க சந்நியாச சாகரத்துல இதுக்கு ஜென்ம கர்ம பிரம்ம சூதகம்னு பேரு. உங்களுக்கு தச தேச விசால சுவடி பத்தி ஏதாவது தெரியுமா? கார்த்திகா குறுக்கிட்டு கேட்டாள். அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அதை நாடி என் குருவை தேடி வந்திருக்கிறது மட்டும் தெரியும் என்றார் அந்த இளம் சந்நியாசி. ஆமா, உங்க பேர் என்ன? அதான் சொன்னேனே, அருணாச்சலம் பின்னு. சரி, வர்றீங்களா? என் குருவை போய் பார்க்கலாம். அழைத்தபடி நீர்ப்பாதையை விட்டு வெளியே சென்றார் அவர். இருவரும் ஆவலாக உடை மாற்றியபடி அவரை பின்தொடர தயாரானார். செல்லும் போதே கார்த்திகாவை பார்த்து மீண்டும் மர்மமாய் சிரித்த அந்த சந்நியாசி, கும்பிட போன தெய்வம் குறுக்கியே வந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேனா என்று கேட்டார். ஆமா, ஆமா. இருவரும் ஒரு சேர ஆமோதித்தனர். எனக்கும் உங்களால ஒரு காரியம் ஆகணும், செய்வீங்களா கேட்டான். எங்க பிரச்சனை தீந்தா உங்களுக்கு எவ்வளவு லட்சம் தர நாங்க தயாரா இருக்கோம். லட்சங்கள் கோடிகள் எல்லாம் மனுஷங்களுக்கு சராசரி. மனுஷங்களுக்கு வெத்தலையை தின்னுட்டு வேலை வந்தா வெந்ததை தின்னுட்டு வேலை வந்தா சாகுற சாதாரண மனுஷனுக்கு தான் தேவை. ஆனா நாங்க பிரபஞ்ச மாயாவிகள், அழியாத ஆத்ம தத்துவத்தை நம்பி வாழற தெய்வீக மனிதர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சாதாரண மனிதர்களால ஆக போறது என்ன சொல்லுங்க? அடர்த்தியான வனப்பகுதியில் மூவரும் நடந்தபடி இருக்க பாஸ்கர் கேட்ட கேள்விக்கு அந்த சந்நியாசி மந்தகாசமாய் சிரித்தார். பின் தொடர்ந்தார். ஒன்றும் இல்லை, இங்க ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பாலடைஞ்ச கோவில். அந்த கோவில் சந்நித்தியம் அந்த கோவில் சந்நித்தியம் சில துஷ்ட சக்திகளால மிக மிக மங்கி கிடக்கும். ஒரு கோவிலோட தெய்வீக வல்லமைக்கே சாட்சி அதோட கலச கும்பமும் மூலஸ்தானமும் தான். அந்த ரெண்டையுமே அகற்றி அந்த
அந்த ரெண்டையுமே அகற்றி அந்த கோவிலையே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாங்க சில மாந்திரிகர்கள். அந்த கோவில் தேவதை இப்ப ஒரு கைதியை போல சக்தி இழந்து கிடக்குறா. அவ சந்நிதியில ஒரு கன்னி பொண்ணு விளக்கேத்தணும். வெளியில தூவ வெளியில இருக்கிற தூவஸ்தம்பம் கிட்ட நாராயண பலின்னு சொல்லி அன்னப்பிண்டம் சமர்ப்பிச்சு நிர்வாணமா அந்த கோவிலை 3 முறை கலச நீரோட சுத்தி வரணும். அந்த சந்நியாசி சொல்லும் போதே மிரள ஆரம்பித்து விட்டாள் கார்த்திகா. விளக்கேற்றுதல், நாராயண பலியிடுதல், நிர்வாணமா கோவிலை சுத்தி வருதல் என்ற அந்த சந்நியாசி சொன்னதை வரிசைப்படுத்தி பார்த்தபோது அந்த 3வது விஷயம் அவளை படுகாயப்படுத்தினது போல் இருந்தது. நான் அந்த உதவியை செய்யலைனா உங்க விருச்சிகானந்தர் எனக்கு உதவ மாட்டாரா? கார்த்திகா திரும்பி கேட்டாள். மனுஷன்தான் பதிலுக்கு பதில் சராசரியா நடந்துப்பான். நீ விரும்பினா இதை செய்யலாம். மிகப்பெரிய புண்ணிய காரியம். இல்லைன்னா பரவாயில்ல. சந்நியாசியின் பதில் முற்று பெற்ற போது அந்த பாலடைந்த கோவில் அவர்கள் பாதையில் தட்டுப்பட்டது. இடிந்து சிதைந்து ஆளும் அரசும் சுவர்களில் எக்கு தப்பாக வேர்விட்டு வளர்ந்து கிடக்க, நூலாம்படைக்குள் உச்சந்தலையில் கலசம் இருக்கும் இடத்தில் ஒரு கழுகு அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்க பரிதாபமாக தென்பட்டது அந்த ஆலயம். கார்த்திகா தன்னை அறியாமல் அதை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டு கொட்டினார். அதை கவனித்த அந்த சன்னியாசி தொடர்ந்து சொன்னார். இந்த காரியத்தை நீ செஞ்சா உன் சுமங்கலி தன்மைக்கும் உறுதி செய்யும். அம்மன் அருள் உனக்கு நீ கேட்கிற வரத்தை வாங்கி தரும் என்றார். அதை கேட்க கார்த்திகாவின் கண்கள் பனித்து போயின. தனக்கு சம்மதம் என்பது போல் பாஸ்கரை பார்த்தாள். பாஸ்கர் அவள் தோளை ஆதரவாக தட்டினான். வலையில் ஒரு பெரிய பள்ளம் தட்டுப்பட்டது. அதில் இறங்கி ஒரு ஒடுக்கில் திரும்பினார்கள். ஒரு பாலடைந்த கல் மண்டபம் தென்பட்டது. அதன் மையத்தில் மான் தோல் மேல் மல்லாந்தபடி ஒரு தொண்டு கிழவர் படுத்திருந்தார். அவர்தான் விருச்சிகானந்தரா? பாஸ்கர் கேள்வியோடு உடம்பு சிலிர்க்க பார்த்தான். விருச்சிகானந்தராக கருதிய அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். பத்மநாபன் பேசி முடித்திருந்தார். பக்கத்தில் அவரின் நண்பர் செருமாந்து அமர்ந்திருக்க சங்கிலி குறும்பன் அப்படியே ஸ்தம்பித்து போயிருந்தான். யாரை தேடி வந்தோமோ அதே வீட்டில் அவனை பெத்தவங்க வசத்திலேயே இப்போ இருக்கும். பலே ஜக்கம்மா, ஜபாலிக்கே நன்றி, ஜெய் சந்திரசூடா என்று மனது குதூகலிக்க உள்மொழி பேசியவன் பத்மநாபனை தீனமாக பார்த்தான். உங்க மகனை ஒரு ஆவி பிடிச்ச விஷயமோ அவன் இப்ப காடமைங்கிற கிளவிக்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுதான் நீங்க சொன்னது. ஆனா எனக்கு அதுக்கு மேலேயும் தெரியும் என்றான் சற்று ரௌத்திரமாக. அதுக்கு மேலேயும்னா? பத்மநாபன் ஆவலாக கேட்டார். உங்க மகனை பிடிச்ச ஆவியோட சடலம் இந்த வீட்டில தான் ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. நான் என் சக்தியால் அதை கண்டுபிடிச்சு சடலத்தை இழுத்து வெளியே போடவா? கண்களை அகட்டி விரித்து கேட்ட அவனை இருவரும் பயம் கலந்த பார்வையில் பார்த்து பிரமித்தனர். பகுதி 32. சரவணன பிடித்த ஆவியின் பிணம் அந்த வீட்டில் இருப்பதாகவும் அதை தோண்டி தான் எடுத்து காட்டவா என்று சங்கிலி குறும்பன் சரவணன் அப்பா பத்மநாபனையும் அவரது நண்பர் சுவாமிநாதனையும் சேர்த்து கேட்கவும் இருவரும் ஒரு வினாடி இடி இடித்த வானம் போல் ஆகி போனார்கள். நீ என்னப்பா சொல்ற? நிஜமா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சுவாமிநாதன் வியப்பால் விழிவிரிய கேள்விகளை அடுக்கினார். இன்னும் எத்தனை தடவை கேட்பீங்க? நான் ஒரு மாந்திரீக வைத்தியன். இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு பாலபாடம். உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். மனதுக்குள் ஒரு மர்மமான திட்டத்தோடு பேசும் அவனை இருவரும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பார்த்தார்கள். முதல்ல இந்த வீட்டில் பிணம் எங்க இருக்குன்னு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு தெரியாதபடி ஜோல்னா பையுக்குள் கையை விட்டு மாந்திரீக சித்தரின் வழக்கரத்து எலும்பு துண்டையும் அஞ்சன பாத்திரத்தையும் ஒரு சேர பிடித்தான். மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் வயிறை தொட்ட மாதிரி ஆனான். உடம்பின் நடுக்கம் திடீரென்று ஜில்லிட்டு போனது. தரையை தேய்த்து தேய்த்து அந்த வீடு முழுக்க நடக்க ஆரம்பித்தான். நடக்கும்போது கழுத்தை 130 டிகிரிக்கு வளைத்து கொண்டு வீட்டின் புதிய கான்கிரீட் கூரை தளத்தை பார்த்தான். சுவாமிநாதனும் பத்மநாபனும் அவன் செயலை அதிசயமாக பார்த்து நின்றனர். அவன் கை மூடி ஏற்றி இருந்த மெழுகு திகு திகுவென வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருந்தது. வெளியே கூட முற்றிலுமான இருட்டுக்கு கருகி கொண்டிருந்த வானம் மெல்ல தெளிந்திருந்தது. ஏழை வீட்டு நீராகாரம் போல் தெளித்து வெளிர் நீளமாய் வானம் பூமியை பார்த்து ஹலோ சொல்லி கொண்டிருந்தது. புதிய மழை நீரின் பாய்வில் அந்த பாரதி நகரே குளிர்ந்து சிலிர்ந்து குதூகலித்து கிடக்கும் நிர்மலமான வேலை. சங்கிலி குறும்பன் ஒவ்வொரு அங்குலமாய் தரையை தேய்த்தபடி எதையோ முணுமுணுத்து கொண்டு அந்த வீட்டின் ஒவ்வொரு அறையையும் சுற்றி வந்தான். இறுதியாக சரியாக கட்டப்பட்டிராத அந்த பூஜை அறை பக்கம் வந்தான். அறை வாசலிலேயே அமானுஷ்யமாய் ஒரு வெப்ப அலை அவன் மட்டும் உணரும் வண்ணம் தாக்கியது.
ஒரு வினாடி தேங்கி நின்றவன் சற்று பின்னடைந்து ஹாலுக்கு வந்து எரியும் மெழுகுவர்த்தியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அறை வாசலுக்கு வந்தான். வந்த வினாடியே அந்த திரி காற்றுப்பட்ட மாதிரி மழுக்கென்று அணைந்து போனது. உடனேயே சங்கிலிக்குருமன் பார்வை பத்மநாபனையும் சுவாமிநாதனையும் அர்த்தம் தோய்த்து பார்த்தது. பார்த்த பார்வையே இடத்தை கண்டுபிடித்து விட்டதை சொல்லாமல் சொன்னது. சட்டென்று அந்த அறைக்குள் நுழைந்தவன் பத்மநாபனையும் சுவாமிநாதனையும் வெளியவே நிறுத்திவிட்டு அறைக்கதவை இழுத்து மூடினான். இருவருக்கும் அதிர்ச்சி. உள்ளே நுழைந்த குறும்பன் சட்டென்று ஜோல்னா பையுக்குள் கையை விட்டு மலை போல் ஒன்றை வெளியே எடுத்தான். பழைய தலைமுடியையும் விரல் துண்டுகளையும் தொப்புள் கொடிகளையும் கொண்டு கட்டப்பட்ட அந்த வித்தியாசமான மாலையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு மிக சரியாக ராஜேந்திரன் புதைக்கப்பட்ட நிலத்தின் மேல் தனது வலது பாதத்தை வைத்தான். உள் பாதம் தீப்பிடித்த மாதிரி எரிந்தது. உடனேயே அவன் கண்கள் இரண்டும் குதூகலத்தில் சிவந்தது. எதுக்கோ பரப்பிட்டு வந்து எதையோ அடைஞ்ச போதிலையும் அடைஞ்ச விஷயத்துல தான் பெரியதாக எதிர்பார்த்து வந்ததே கிடைத்துவிட்ட திருப்தி அவன் முகமெங்கும் பரவியது. சட்டென்று கழுத்து மாலையை கலற்றி பையுக்குள் வைத்து கொண்டவன் சித்தரின் எலும்பு துண்டத்தால் அந்த சவ பிராந்தியத்தை சுற்றி ஒரு கோடு போட்டுவிட்டு அந்த எலும்பு துண்டத்தையும் பையில் வைத்து ஒளித்தான். பிறகு கதவை திறந்தான். கதவுக்கு வெகு தள்ளி பயத்தோடு இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள். கதவை திறக்கவும் மெல்ல நெருங்கி வந்தார்கள். பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. தரையை தோண்டி பிணத்தை எடுத்து காட்டவா கேட்டான். இங்கே எப்படி பிணம் வந்தது? சுவாமிநாதன் கேட்டார். ஆமா, இது என்ன சுடுகாடா? தோன்ற இடத்துல பிணம் அகப்பட பார்த்து வாங்கின பிளாட்டு. அப்படி வாங்கின பிளாட்ல பிணம் எப்படி வரும்? எப்படி வருமா? இது கலிகாலம். குற்றங்கள் பெருகி தர்மங்கள் தேயிற காலம். இந்த காலகட்டத்தில் சுடுகாடு சாதாரண இடமாவும் சாதாரண இடம் சுடுகாடாவும் மாறுறது ரொம்ப சகஜம். என்னப்பா நீ தத்துவம் பேசுற? முழு விவரத்தையும் சொல்றேன், அந்த அறைக்கு வாங்க. இருவரும் பயத்துடன் அந்த பூஜை அறைக்குள் நுழைந்தனர். குறும்பன் சவப்பிராந்தியத்தின் வட்டத்தின் மையத்தில் போய் நின்று கொண்டான். நான் இப்ப மாந்திரிக வைத்தியன் இல்லை. இங்க புதைக்கப்பட்டிருக்கிற பிணத்தோட ஜீவன் மொத்தம் 3. மூல ஜீவனுக்கு தான் ஆவேசமும் பழைய நினைப்பும் இருக்கும். அது ஒவ்வொருவர் சரீரத்திலையும் இடுப்புக்கு கீழே நம்முடைய பிறவி உறுப்போட காம உணர்வுகளுக்கும் தூண்டுதலும் துவக்கமும் சந்ததி விருத்தியும் தர ஆதாரமா இருக்கு. அடுத்து ஜீவன் மத்தியமா சுவாசத்துல காற்றோட கைகூத்து மார்பு பகுதி முழுக்க வியாபிச்சு கிடக்கு. 3வது ஞானாட்சி, நெத்தி பொட்டுல நிலப்பட்டு சகலத்தையும் புரிஞ்சுக்கிற ரொம்ப பெரிய ஜீவன். இதுதான் மூல ஜீவனையும் மத்தியமத்தையும் கூட வெற்றி கொண்டு இறைவனோட கூடி கலக்கிற உயிர். இந்த 3ல சராசரி மனுஷர்கள் கிட்ட மூல ஜீவனுக்கு தான் சக்தி அதிகம். மத்தியமும் போதையில கிடப்பன் மாதிரி சக்தியற்று கிடக்கும். நானாச்சி சுத்தமா இவங்க கிட்ட இருக்காது. இங்க புதைக்கப்பட்டிருக்கிற பிணத்துக்கு சொந்தமானவன் நிச்சயமா நானாச்சி ஆட்டி படைக்கிற ஒரு அபார மனுஷனா இருக்க வழியில்லை. ஏன்னா ஞானாட்சி புரிகிறவங்களுக்கு துர்மரணம் சம்பவிக்க விதி கிடையாது. மூல ஜீவனுக்கு தான் இவன் தன்னோட வாழ்நாள்ல ஆட்பட்டு இருக்கணும். அந்த மூல ஜீவன் தான் ஆவியா வெளியே போய் உங்க மகன் சரவணனை பிடிச்சிருச்சு. மத்தியமா இங்கதான் இருக்கு. அதை நான் தட்டி எழுப்பி உங்க சந்தேகத்துக்கெல்லாம் விட தர்றேன். நீங்க என்னை கேள்வி கேட்கலாம், என்னை பத்தி இல்ல, இந்த பிணம் இங்க வந்த விதம் பத்தி, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த விதம் பத்தி. சங்கிலி குருமனின் நீண்ட விளக்கத்தில் சுவாமிநாதனும் பத்மநாபனும் செலுத்து போயிருந்தனர். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சித்தர்கள் அசாதாரணமாக பாடிய பாடலின் பின்னணியில் இவ்வளவு விஷயமா? அவர்கள் வாய்விட்ட போதிலும் வாய்விட்டு பிளந்த போதிலும் மனது மர்மங்களை தெரிந்து கொள்ள தயாரானது. சரி, கேட்கிறோம் என்றார் சுவாமிநாதன். சங்கிலி குருமன் உடனேயே மண்டியிட்டு பத்மாசனமிட்டான். கண்களை மூடி திறக்க சில நிமிடங்கள் எடுத்தான். கண்களை திறந்த போது முன்பு கண் இரண்டும் இருந்த இடம் இப்பொழுது வெளியிட்டது. கரு நீல விழியையே காணோம். இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. கேளுங்க, அதட்டலாக குறும்பன் ஆரம்பித்து வைத்தார். யார் நீ? கேட்க ஆரம்பித்தார் சுவாமிநாதன். நான் ராஜேந்திரன். உன் வயசு? 24. எப்படி இறந்த? கொலை செய்யப்பட்டேன். எப்படி கொலை செய்யப்பட்ட? 4 ரவுடிகளால. விளக்கமா சொல்லு. நான் ரொம்ப ஏழை, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், படித்த பட்டதாரி. வேலையில்லாமல் அவஸ்தப்பட்டேன். அப்பதான் மலையப்பன்கிற கடத்தல்காரன் பரீட்சை ஏற்பட்டது. கள்ளநோட்டை மாற்றி தர மலையப்பன் என்னை கன்னியாகுமரிக்கு அனுப்புனான். அதுக்கு எனக்கு கூலி 10,000. அந்த 10,000 இருந்தால் என் அக்கா கல்யாணம் ஈடேறுங்கிற நிலை. சரின்னு ஒத்துக்கிட்டு அதில் ஈடுபட்டேன். கன்னியாகுமரியில் பணத்தை கொடுத்து மாற்றிக்கிட்டு சரியாக 10 லட்சத்தோட திருவள்ளுவர் பஸ்ஸில் வரும்போது இந்த பகுதி முக்குக்கிட்ட
பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. எனக்கும் சீக்கிரம் வீடு போய் சேரணுங்கிற பதைப்பு. இறங்கி நடந்தப்போ 4 ரவுடிங்க என்னை வளைச்சாங்க. தப்பிக்க போராடின. பணத்தை தான் என்னால் அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்க முடியல. என் உயிரை என் உயிரை இல்லை என்னை சித்திரவதை செஞ்சு கொன்னு பாதி கட்டப்பட்ட நிலையில இருந்த இந்த வீட்டில் போட்டு புதைச்சிட்டு போயிட்டாங்க. வேற எங்க புதைச்சாலும் தூக்கி தூக்கி எறிஞ்சாலும் போலீஸ் சிஐடின்னு பிரச்சனை வரும்னு இப்படி பண்ணிட்டாங்க. சரி, நீயே எங்க சரவணனை பிடிச்ச? என்னை கொன்னவங்களை பழிவாங்க, என் குடும்பத்தை காப்பாத்த, பழையபடி ஒரு உயிர் ஒரு உயிர் வாழ்க்கை வாழ. அது சாத்தியமா? சாத்தியம். உங்க மகன் 8வது மாசம் 8ஆம் தேதி சனிக்கிழமையில என் 8ஓட சகல ஆதிக்கத்துல பிறந்த அஷ்டம ஜனேத்திரியன். அதனால அது சாத்தியம். அதுக்கு நாங்க மறுத்தா உங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை எதிர்க்கிற எவரையும் நான் உயிரோட விட மாட்டேன். எனக்கு யானை பலம், உன்னையும் ஜெயிக்கிற பலம் அந்த தசதேச விஷால ஸ்வடியில இருக்கே. பத்மநாபன் சொன்ன மறு வினாடி சங்கிலி குறும்பன் உடல் அறுபட்ட பலிக்கோழி போல ஒரு குலுங்கு குலுங்கியது. அதுவரை வெளியிட்ட பார்வையின் நிலை பழைய நிலை ஆனது. சட்டென்று அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து நின்று அவர்களை முறைத்தான். யார் இப்போ தசதேச விசால சுவடி பத்தி சொன்னது? எதிர்கேள்வி கேட்டான். நான் தான் என்று முன்வந்தார் பத்மநாபன். உங்களுக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? காடம்மா சொன்னா. ஆமா, இந்த சுவடிக்கட்டு யாருக்கிட்ட இருக்கு? யாருக்கிட்டையா? எதுக்கு நீ இதை கேட்குற? பத்மநாபனின் அந்த கேள்வி முன் குறும்பன் தலை குனிந்தான். மனம் பதைப்பதைத்தான். அந்த சுவடிக்கு தன்னையே ஜெயிக்கும் சக்தி இருப்பதை நினைத்த போது அவன் மனது நடுங்கியது. பகுதி 33. தசதேச விசால சுவாடி பத்தி பத்மநாபன் சொன்ன மறு வினாடி சங்கிலி குறும்பன் முகம் கடுமையாய் உருமாறியதை சுவாமிநாதன் துல்லியமாக கவனித்தார். என்னமோ நீ செய்யறதும் பேசுறதும் நடந்துக்கிறதும் எல்லாமே அதிசயமா தான் இருக்கு. ஆமா, சடலம் இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை தோண்டி எடுத்து என்ன பண்ண போற? சுவாமிநாதனின் கேள்வி முன் மௌனம் சாதித்தான் சங்கிலி குறும்பன். அந்த மௌனம் கலையாதபடி தரைப்பரப்பை பார்த்தார். சிமெண்ட் பூச்சில் விரிசல் கண்டு நர நரவென்று காலை நெருடும் அந்த தளம் என்னை சீக்கிரம் தோண்டு என்பது போல் வெறித்தது. புதிய அந்த வீட்டின் ஒரு மூலையில் மண்வெட்டி கடற்பாறை என்று தோண்டும் எல்லா சாதனங்களும் இருந்தன. ஓடி போய் 2 எடுத்து வந்தான். ஐயா, பணத்தை முதல்ல இங்கிருந்து அப்புறப்படுத்துங்க. அப்புறம் பசுமாட்டுக்கு கோமியத்தால வீட்டை புனிதப்படுத்துங்க. வாழ்ற இடமா இதை மாத்த பாருங்க. மற்றதை நான் அப்புறம் சொல்றேன். தோண்டும் முன் அவன் பேசியதை கேட்டு இருவர் சிரமும் பயத்தோடு கை கூப்பியது. பத்மநாபனின் காதோரமாய் ஸ்ப்ரே செய்த மாதிரி ஒரு சிலிர்ப்பு பரவி வேர்வை ஊற்றி எடுத்தது. மெழுகுவர்த்தியின் மங்களமான வெளிச்சத்தின் ஊடே குறும்பன் கடப்பாறையை தோளுக்கு உயர்த்தி தரையில் இடி போல் பாய்ச்ச ஆரம்பித்தான். மண் துண்டங்கள் கவலம் கவலமாய் பெயர்ந்து கீழே விழத் தொடங்கிய அந்த வேளையில் ஆ காளமையின் குடிசையில் சங்கிலி பிணைப்பை மீறி எகிர தெரிந்தது. சரவணனின் உடல் அவன் உதடுகளில் பிரிந்த அவல ஒளி அந்த பிராந்தியத்தையே நடுக்கியது. ஓடி வந்தாள் காடமை. சரவணனின் நெரிசலையும் அலறலையும் பார்த்து லேசாக விக்கித்து போனார். ஏன் இப்படி அலறான்? மனதில் மனதில் வினாவோடு மந்திரித்த விபூதியை எடுத்து அவன் மேல் தூவி பார்த்தால் பலனில்லை. காஷ்மீர் கம்பளியை நீரில் நனைத்து பிழிந்த மாதிரி உடம்பை வளைத்து கொண்டு காடம்பையை விரித்தான் சரவரன். சங்கிலியின் ஒரு வளையம் அவனது பலமான திமிரில் தனது வலுவை இழந்து வளைய தயாரானது. அதை பார்த்து தனது குழி விழுந்த பல விழிகளில் முதல் முறையாக அச்சத்தை பரப்பி பயந்தாள் காடம்மை. ஓடினாள். தனது குடிசையின் தெய்வீக கல் மேடைக்கு போய் வல்லமையான தியான ராஜ்யத்தில் ஆள் மனதை மேலெழுப்பி நடப்பவற்றை அறிந்து கொள்ள தயாரானாள். அவள் மன நினைவின் மண் கட்டிகள் பெயர்ந்து பெயர்ந்து விழுகின்றன. சரக் சரக் என்று மண்வெட்டி மண்ணை கிள்ளி அள்ளும் சத்தம் காதுகளில் ஒளிபரப்பாகிறது. காற்றில் ஏதோ ஒரு அலை எப்படியோ அந்த சத்தத்தை கவர்ந்து வந்து அங்கே ஒளிபரப்புகிறது. எந்த புலன் அந்த சத்தத்தை உணர்ந்து விழிப்படைகிறது என்பதே தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் மண்ணில் இறங்கிய கடப்பாறை இரத்த குழாய் மேலேறுகிறது. குறும்பன் அதை பார்த்து கண்களை அகட்டி விரித்து பத்மநாபனை வெறிக்கிறான். கடப்பாறையை தூக்கி எறிந்துவிட்டு மண்ணை வேக வேகமாய் கைகளால் நகர்த்திவிட்டு தரையை உற்று பார்க்கிறான். 3 வார காலமாய் மண்ணுக்குள் கிடக்கும் ராஜேந்திரன் சவ உடல் லேசாய் தோல் உரிந்து வெளிரிட பல்லை காட்டுகிறது. நல்ல வாலிப உடல். 5.5 அடிக்கு பழுதில்லாதபடி பேண்ட் சட்டைக்குள் அகோரமாய். முகத்தின் மேலுள்ள மண் திப்பிகளை அகற்றிவிட்டு உற்று பார்க்கிறான். சரியாய் தெரியவில்லை.
மெழுகுவர்த்தியை கேட்டு வாங்கி அதை அருகில் கொண்டு சென்று பார்க்கிறான். துளி கூட கலையை இழக்காதபடி வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு அது கிட்டாத விதியால் நொந்து சேர்ந்த மாதிரியில் குறும்பன் சடலத்தை முழுமையாக பார்த்துவிட்டு, பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே பிணம், வாலிப பிணம். இதுதான் ராஜேந்திரன் உடம்பு. இனிமே பாருங்க, இந்த உடம்ப வச்சு என்னென்ன செய்ய போறேன்னு என்றான் உரத்த குரலில். பத்மநாபனும் சுவாமிநாதனும் வெறித்தனமாய் அலரும் சங்கிலி குறும்பனை பார்த்து பயமிடற விழுங்கி விதிர்த்தனர். சடலத்தை வேக வேகமாய் ஒற்றை ஆளாய் தூக்கி தோளில் போட்டபடி அந்த குழியை விட்டு மேலே ஏறினான். காணாததை கண்டுவிட்ட பரவசமும் கிடைக்காதது கிடைத்துவிட்ட சந்தோஷமும் சேர்ந்து அவன் முகத்தில் தட்டாமாலை சூடின. சுவாமிநாதன் அதை கண்டு பயத்துக்கு நடுவிலும் யோசிக்க ஆரம்பித்தார். பயம் கலந்த இந்த செயலில் இவன் ஏன் இத்தனை சந்தோஷப்படுகிறான்? இவன் வித்தியாசமானவன், மர்மமானவன். எச்சரிக்கையா இருக்கணும் இவன் கிட்ட. சுவாமிநாதன் எண்ணி முடித்த மறு நிமிடம் குறும்பனின் முகம் சுவாமிநாதனை பார்த்து வெறித்தது. என்ன தப்பா நினைக்கிற போல இருக்கே. கேள்வி கேட்டது சுவாமிநாதன் ஒரு வினாடி திணறி போனார். அவர் தடுமாற்றத்தை பார்த்து குறும்பன் பெரியதாக சிரித்தான். தோளில் சவத்தின் பாரம் அமுக்கும் போது அப்படி கூட சிரிக்க முடியுமா என்ன? சிரிப்பை நிறுத்தாமல் நடக்க ஆரம்பித்தான். வீட்டை தாண்டி வாசலுக்கு வந்தான். இருட்டிவிட்டது. நட்சத்திரங்களை காட்டி கொக்களித்துக் கொண்டிருந்தது. எங்கும் நிர்மலம் பளிரிட்டது. பூமி மேக பொலிசலாய் குளிர்ந்து போய் ஜிலு ஜிலுத்து கிடந்தது. சலசல என்று லேசாய் எங்கே மழைநீர் வடியும் அரவம். தவளைகள் உற்சாகமாய் இசை வகுப்பு நடத்த ஆரம்பித்திருந்தன. பத்மநாபனும் சுவாமிநாதனும் சங்கிலி குறும்பன் செயல்பாட்டில் தங்களை மறந்து விட்டிருந்தனர். யதார்த்தமாய் மலைக்கு ஒதுங்கியவனால் யதார்த்தம் இல்லாதபடி எத்தனை செயல்கள்! திடும் என்று ஆள் அரவமற்ற அந்த பிராந்தியத்தின் ஈர மண்சாலை மேல் இடவளமாக ராஜேந்திரத்தின் சடலத்தை கிளத்தினான் குறும்பன். பின்னர் ஜோல்னாவில் இருந்து எலும்பு துண்டை எடுத்து சடலத்தின் நெற்றியின் மேல் படுக்கை வாட்டில் வைத்துவிட்டு வயிற்றின் மேலேறி ஒற்றை காலில் நிற்கத் தொடங்கினான். வலக்கால் சடலத்தின் வயிற்றை மிதித்து நசுக்கியபடி நிற்க, இடக்கால் வலக்காலின் தொடையில் பாதத்தை நிறுத்தி முக்கோண வடிவம் காட்டி நின்றது. அவன் உதட்டில் ஏதோ உச்சாடனங்கள். மெய் எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களும் கட்டி புரண்டு சண்டை போடுவது போல் ஒரு சத்தம். நேரம் நகரத் தொடங்கியது. காடம்மையின் மனக்கண்ணில் அந்த பிராந்தியத்தின் ஒரு மூலையில் நடக்கும் குறும்பனின் செயல் துல்லியமாக தெரிய அவள் முகம் முத்து முத்தாக வியர்த்தது. பிரேத உபாசனைக்கு இணங்காத ஆன்மாக்கள் உலகிலேயே கிடையாது என்பது அவளுக்கு தெரியும். அதனால்தான் பேரன் முத்துப்பாண்டியின் பிரேதத்தை புதைத்தோ எரித்தோ ஒழித்து விடாமல் பாடம் செய்து பாதுகாக்கிறாள் அவள். ஒரு காலகட்டத்தில் அந்த பிரேதத்துக்குள்ள உயிரை திணிச்சிட முடியும்னு அவன் மன நம்பிக்கொண்டே இருந்தது. நாயன்மார்களில் எவ்வளவோ பேர் எத்தனையோ இறந்தவர்களை உயிர்ப்பித்ததாக வரலாறு கூறுகிறதே. நம் அளவில் மட்டும் சாத்தியமாகாதா என்ன? உபாசனையில் கொடியது பிரேத உபாசனை. குறும்பனின் உபாசனைக்கு அந்த சடலத்துக்குரிய ஆவி பதிலளித்தே தீர வேண்டும். பதிலளிக்கும் விதமாக அங்கிருந்து கிளம்ப சரவரன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தான். இரும்போ கயிறோ எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது என்பது போல் அவைகளை அறுத்து தள்ள துடித்துக் கொண்டிருந்தான். கட்டுப்படாத அவன் திமிரலுக்கு காரணம் காடமைக்கு புரிந்து போனது. ஐயோ, இவன் இங்கிருந்து கிளம்பிட்டா திரும்ப இவனை பிடிக்கிறது, ஒரு யானையை பிடிக்கிறது ஒன்னாச்சே. என் சக்திக்கு கட்டுப்படாம எல்லாம் நடக்குதே. காடம்மை மாய்ந்து போய் புலம்பிய அதே வினாடி வலது கையின் சங்கிலி பட்டென்று தெரிக்க, இடது கை சங்கிலியை அறுக்க வலது கையின் உதவியும் அங்கு செல்கிறது. அவன் உதட்டில் ராஜநாகம் மாதிரி புஸ் புஸ் மூச்சு சத்தம். காடம்மை கலங்கி போய் பேசாமல் குடிசைக்கு வெளியே போய் நின்று கொள்ள, ஒரு கட்டத்தில் சரவணன் அனைத்து கட்டுப்பாடுகளும் தகர்ந்த நிலையில் சங்கிலிகள் உடம்பில் அருந்து தொங்க தப்பி வந்த சிறை கைதி போல் அந்த குடிசைக்கு வெளியே வந்து நின்றான். மீண்டும் சுதந்திர உலகம் அவன் எதிரே கை கட்டி நின்றது. காடம்மை அதை பார்த்து ஒடிந்து விழுந்தாள். இழுத்து பெருமூச்சு விட்டான் அவன். குறும்பனின் மந்திர உச்சாரணம் உடனேயே அவனை கவ்வியது. நான் இருக்கும் இடம் வா என்று கட்டளையிட்டு அவன் உடம்பினை தார்ச்சாலையில் செலுத்தியது. ஓடத் தொடங்கினான். புளியமர இருட்டுக்குள் புயல் போல். வளவளத்த தார்ச்சாலை மேல் அம்பாய் சீரும் வாகனங்களில் சென்றவர்களும் ஓடும் சரவணனை அதிசயமாய் பார்த்து விதிர்க்க, மண்சாலை முக்கு திரும்புகிறது அவன் தேகம். சங்கிலிகளின் சரசர சத்தம் எங்கும் மோதுகிறது. ஈர மண்ணை மெத்தி மண்ணை கொல்லி எரிந்தபடி குதிகால் பதியாமல் ஓடும் லாவகமான அவன் ஓட்டத்தை இருட்டிலும் ஓரளவில் பார்க்க முடிகிறது. நட்சத்திர ஒளி ஒத்தாசிக்கிறது. வானத்தில் ஒரு தூரத்தில் வெள்ளரிக்கீற்று மாதிரி வளர்ப்பிறை தெரிகிறது. குறும்பன் திடும் என்று காதை மோதும் சங்கிலி துண்டுகளின் சத்தம் கேட்டு சட் என்று விழி மலர்த்தி நெஞ்சு நிமிர்த்தினான். எதிரே ஓடிவரும் சரவணனை பார்த்து குதூகலித்து போனான். சுவாமிநாதனும் பத்மநாபனும் கூட சரவணனை பார்த்தார்கள். ஐயோ,
சரவணன் தம்பி வந்துட்டான் போல தெரியுதே. இனி என்ன பண்ண? பயந்து நெஞ்சு நடுங்கினார்கள். கவலைப்படாதீங்க. உங்க மகனை இந்த பிரேத ஆவிகிட்ட இருந்து மீட்டு கொண்டு வந்து கேட்குறேன். ஆனா மீட்டு கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனா கொஞ்ச நாள் ஆகும். இப்போதைக்கு இவனை அடக்கி நான் இழுத்துட்டு போகணும். அதான் முக்கியம். எங்க? எங்கேயா? அதை நான் எதுக்கு சொல்லணும்? டேய், நீ மலைக்கு ஒதுங்கினவன், உதவுற மாதிரி பேசினவன். இப்ப நீ பேசுறது நல்லா இல்ல. சரவணன் எங்க பிள்ளை, எங்கன்னு கேட்காம அவனை வழி அனுப்பியா வைப்போம்? பத்மநாபன் முதல் முறையாக வாயை திறந்து வெடித்தார். குறும்பன் அதை லட்சியம் செய்யாமல் பெரியதாக சிரித்து அதே வினாடி சக்கென்று அங்கே வந்து பெருமூச்சோடு நின்றான் சரவணன். வா ராஜேந்திரா, வா. வந்துட்டியா? என் பாதுகாப்புல இருந்த உன்னை செய்வின மூலமா கொண்டு போனா விட்டுடுவேனா? தெய்வம் என் பக்கம்தான். நீ சொன்ன அடையாளத்தை வச்சு பணத்தை தான் நான் தேடி வந்தேன். ஆனா உன்னையவே அடைய வழி கிடைச்சிருச்சு. வா, நாம கிளம்புவோம். கிளம்ப தயாரான குறும்பன் ஞாபகமாக சடலத்தை தூக்கி தோளில் போட போனவன் என்ன நினைத்தானோ ராஜேந்திரனை உற்று பார்த்தான். ராஜேந்திரா, இதோ உன் உடம்பு. இது பத்திரமா இருந்தாதான் உனக்கு எதிர்காலம். இது அழுகவோ எரிக்கவோ விட்டுடாதபடி பாதுகாக்கணும். நான் சொல்றதெல்லாம் பூத மந்திர சாஸ்திரங்கிறது உனக்கு தெரியும். எங்க, உன்னை நீயே தூக்கு பார்ப்போம். கட்டளையிட்ட மறு வினாடி சரவணனாகிய ராஜேந்திரன் அந்த பிணத்தை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். இருவரும் இருட்டில் நடக்கத் தொடங்கினார்கள். திம் திம் என்று. பத்மநாபன் வாய் பொத்தி மெய் பொத்தி நிற்க அவர்கள் சிரசை கடந்து பறந்தது ஒரு ராட்சத ஒவ்வால். அது போட்ட சத்தத்தில் இருவரின் குலையே நடுங்கியது. பகுதி 34. அந்த குளம் பச்சை நிறத்தோடு மீன்கள் துள்ளி திரிய கார்த்திகாவின் விழிகளில் வித்தியாசமாய் பதிந்தது. பழமையான குளம் என்றும் அதற்குள் ஜலபனேஸ்வரர் எனும் லிங்கம் உருவம் மூழ்கி கிடப்பதாகவும் விருச்சிகானந்தர் சொன்னதை மனம் நம்பாமல் தடுமாறியது. அதே சமயம் அதை வார்த்தைப்படுத்தும் தைரியமின்றி தனது வாழைத்தண்டு கால்களை சலங்கை குலுங்க அசைத்து நீர்ப்பரப்பில் வைத்தாள். கணுக்காலை நனைத்து பாதத்தை மூழ்கடித்தது முதல் படி குளத்து நீர். விருச்சிகானந்தர் கார்த்திகாவை உற்று பார்த்து கொண்டிருந்தவர் சட்டென்று, இங்க நடக்கிற விஷயங்களும் நீ கேள்விப்படுற விஷயங்களும் உனக்கு ஒரே புதிரா இருக்குல்ல கேட்டார். கார்த்திகா சலனத்தோடு அதை அங்கீகரித்தாள். சிறு வயசுல எங்க பாட்டி கதை சொல்லுவாங்க. அதுலதான் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அப்படி புராண கதைகள்லையும் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உன் பகுத்தறிவு கேள்விகளை நான் குறை சொல்றதா நினைச்சிடாத. வாஸ்தவத்துல இந்த மாதிரி கேள்விகள்ல தான் விடையை இழுக்கிற சக்தி உண்டு. உனக்கும் விடை கிடைக்கத்தான் போகுது. இப்போதைக்கு நீ கிளம்பு. முதல்ல உன் மாம மகனை காப்பாத்தி அவனோட ஜோடியா இங்க வா. தசதேச விசால சுவடியோட உங்களுக்கு உதவ என் சிஷ்யன் அருணாச்சலம் வருவான். வெற்றி உங்களுக்கு தான். உனது வெற்றிக்கு பிறகு இந்த வனத்து கோவிலுக்கு ஒரு புனர்வாழ்வு வரட்டும். அந்த வெற்றியை நீ அடையாதவரை உன் மனசு முழு மனசா எதுலையும் ஈடுபடாதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்போ புறப்படலாம். விருச்சிகானந்தர் இத்தனை விரைவில் எதிர்பார்த்து ஏங்கிய நல்ல முடிவை அறிவிப்பார் என்று கார்த்திகா எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நன்றி ஐயா என்றார். சுவடிக்கட்டோடு ஒரு நடுத்தர குடும்பத்து மனிதனைப் போல் லேசாக வளர்ந்த தாடியும் இடுப்பில் வேட்டியும் மார்பை மறைந்தபடி ஒரு காவி துண்டுமாய் தானும் கிளம்ப தயார் என்பது போல் எதிரே வந்தார் அருணாச்சலம். பாஸ்கர் அவரை படு வியப்போடு பார்த்தான். கிளம்புங்க கிளம்புங்க, விருச்சிகானந்தர் ஊக்கப்படுத்தினார். அருணாச்சலம் கிளம்பும் முன் அவர் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார். இதற்குள் கார்த்திகா காரை கிளப்ப வெகு தூரம் நடந்திருந்தாள். அவள் நடையில் முயல் குட்டிகள் தோற்று ஓடின. அந்த மண்சாலை மேல் வேக வேகமாய் நடக்கும் சங்கிலி குறும்பனும் சரவணனும் சாலை சந்திப்புக்கே வந்து விட்டிருந்தார்கள். குறும்பன் அப்பொழுதுதான் பணத்தின் ஞாபகம் வந்தது போல் கைகளை சொடுக்கி, தம்பி, நீ புதைச்சு வச்ச பணத்தை மறந்துட்டேன் பாத்தியா? அதையும் இப்பவே எடுத்துருவோமா என்று கேட்க சரவணன் சிரம் கொட்டி அதை அங்கீகரித்தது. உடம்பெல்லாம் வலிக்குதா? காற்றா இருக்கும்போது இல்லாத உபத்திரவம் உடம்ப பிடிச்சிருக்கும் போது வரத்தான் செய்யும். அதுலயும் இரும்பு சங்கிலிகளை அறுத்துக்கிட்டு வந்திருக்க, சும்மாவா கேட்டான். ஊளையிட்டபடி ஓடி கடந்தது ஒரு வாகனம். சரவணனுக்கு அந்த சத்தம் எரிச்சல் மூட்டியது. இதேபோல் ஒரு வாகனமான பஸ்ஸில் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பிய நினைவு உடனே மேலெழும்பியது. இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் அதே இடத்தில்தான் அந்த வாகனமும் பிரேக் டவுன் ஆகி நின்று போனது. பிறகுதானே அனைத்து விபரீதங்களும் துவங்கின. குறிப்பாக அந்த நால்வர் துரத்திய துரத்தலும், அதிலும் குறிப்பாக அடிவயிற்றில் கத்தியை சொருகிய பத்ராச்சலமும் நினைவில் பந்தடித்து உயர மேலெழும்பினர். அந்த எண்ண குமுறலால் தன்னையே மறந்தவன் பத்ராச்சலம் என்று உரக்க கத்தினான். யார் தம்பி அந்த பத்ராச்சலம்? குறும்பன் ஆவலாக கேட்டான். என்ன இந்த கதிக்கு ஆளாக்கணவன்ல ஒருத்தன். மீதி 3 பேரு
பேர் தெரியாது, ஆனா அடையாளம் தெரியும். இப்ப எதுக்கு அவங்கள நினைச்ச? எப்படி அவங்கள என்னால மறக்க முடியும்? காய்கறி மாதிரி நினைச்சு என்ன நறுக்கி போட்ட அவங்கள எப்படி மறக்க முடியும்? எப்படி இருந்த உடம்பு என் உடம்பு இப்ப இப்படி மண் அரிக்க வெளுத்து இட்டு போச்சு. சரவரன் நெருங்கி வந்து குறும்பனின் தோளில் இருக்கும் தனது மாஜி உடம்பை கைவிரலால் தொட்டுக்கொண்டு விசும்பினான். கவலைய விடு. அந்த 4 பேரை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். இப்பவே பண்ணணும் எனக்கு. அவங்க இருக்காங்கன்னு எங்க இருக்காங்கன்னு சொல்றியா? முதல்ல பணத்தை எடுப்போம் வா. ஆமா, பணத்தை எடுக்கணும். என் வீட்டுக்கு போய் பணத்தை கொடுக்கணும். என்னது? உன் வீட்டுக்கா? ஆமா, தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் அப்பா அம்மா என் அக்கா கல்யாணம் ஆகாம அலமோதிக்கிட்டு இருக்கு தெரியுமா? அப்ப உனக்கு உதவ போற எனக்கு பணம் கிடையாதா? நீ பணத்துக்காகவா எனக்கு உதவ முன் வந்திருக்க? வேற காரணங்களும் இருக்கு. என்னது அது? நின்னு விளக்கமா பேச இது நேரம் இல்ல தம்பி. வா, முதல்ல பணத்தை எடுப்போம். வந்து எனக்கு புதைச்ச இடத்த காட்டு. என் குறிக்காட்டுற ஜாதிக்காய்களோட நான் வந்தப்போ ஒரு மாட்டுக்காரனால் அந்த காரியமே கெட்டு போச்சு. குறும்பனின் பேச்சை கேட்டு ஒரு வினாடி நின்று ஆழமாக குறும்பனை விரித்தான் சரவணன். குறும்பனுக்கு லேசாய் தொடை நடுங்கியது. ஏன் தம்பி அப்படி பாக்குற? வந்து இடத்த காட்டு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேனா என்று சிமண்டினான். ராஜேந்திரன் ஆகிய சரவணன் ஏதும் பேசாமல் திரும்பி வந்த வழியில் நடந்து மரக்கூட்டங்களை நோக்கி நடந்தான். உற்சாகமாய் பின்தொடர்ந்தான் குறும்பன். சரியாக அந்த மாட்டுக்கார சிறுவன் மல்லாந்து கிடந்த பாறைக்கு பக்கத்தில் முன்பே காலை நெருடிய ஒரு பொருள் கிடந்த இடம் வரை வந்தனர். அந்த பொருளிடம் குறும்பனின் பையில் இருந்து உருண்டு விழுந்த ஜாதிக்காய்கள் இரண்டும் நில ஒளியில் லேசாக தென்பட அதை எதர்ச்சையாக பார்த்த குறும்பன் விழிகள் அகண்டு விரிந்தன. சரியாக அந்த இடமாக போய் நின்று தோண்ட ஆரம்பித்தான் சரவணன். மண்ணுக்கு வெளியே லேசாக தலை காட்டிய அந்த பொருள் புதைக்கப்பட்ட பணப்பெட்டியின் கைப்பிடி காட்சி தந்தது. வேக வேகமாக அதை வெளியே எடுத்து மண் திப்பிகளை தட்டி உதிர்த்துவிட்டு பெட்டியை ஆவலாக திறந்தான். ஒரு பழுதும் இல்லாமல் முள்ளங்கி பத்தையாக பல்லை காட்டியது 10 லட்சமும். குறும்பன் முகம் 1000 சூரிய வெளிச்சம் பட்ட மாதிரி ஜிகுஜிகுத்தது. அழுத்து போயிருந்தான் தாமஸ். வெறித்து போய் அந்த பழைய வீட்டின் உதிர்ந்த சுவர்களை உற்று பார்த்து காலால் முடிந்த மட்டும் உதைத்து படு வேகமாய் உருமாறினான். அவனைப் போலவே அவன் கூட்டத்தவர்கள் மொத்தமும் சலித்து போயிருந்தனர். தாமஸ், இங்க வந்து குந்தி கடந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ராஜேந்திரனோட சிநேகிதன் எட்டி கூட பார்க்கல. எப்படியும் இங்க வருவான்னு சொன்ன நாள் தான் நகருது. ஆளை காணோம். ஒருவேளை நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டானா? ஒரு மொட்டை தலையரின் கேள்வியை தாமஸால் புறக்கணிக்க முடியவில்லை. இருக்கலாம். நல்லாவே தண்ணி காட்டுது இந்த ராஜேந்திரன் பயல் விவகாரம். முதலாளிக்கோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. வீட்டுல இருக்கிற இவங்கள பார்க்கவும் பரிதாபமா இருக்கு என்ற தாமஸ் ராஜேந்திரனின் தாய் தந்தையரை நண்டும் சிண்டுமான குழந்தைகளை ஒரு பார்வை பார்த்தான். குளக்கடையில் சருவம் கழுவி கொண்டிருந்த சரசுவும் கண்ணில் பட்டார். தானும் தன் கூட்டமும் நுழைந்த நாளிலிருந்து அவள் படுகின்ற அளவு அந்த தாக்கமும் அவனுக்குள்ளும் பரிதாபத்தை பிடுங்கி எடுத்தது. தாமஸ், வீட்டுக்குள்ளரையே அடைஞ்சு கிடந்து போர் அடிக்குது. கொஞ்சம் நம்ம ராமக்கா கடவரை போய் ஊறுகாயோட பட்டை அடிச்சிட்டு வருவோமே. ஒரே வெறுப்பா இருக்கு என்றான் ஒருவன். தாமஸுக்கும் அது சரி என்று பட்டது. எல்லோருமாய் ஒரு சேர கிளம்ப ஆயத்தமானார்கள். அப்பாடா என்று இழுத்து பெருமூச்சு விட்டாள் சரசு. அந்த ஜீப் தற்காலிகமாக அந்த வீட்டின் வாசல் படியை விட்டு வேகமாய் வெளிக்கிளம்பியது. போன வேகத்துல திரும்பிடுவேன். இடையில உன் தம்பி சிநேகிதன் வந்தா நிறுத்தி வை. சொன்னபடி நடக்காம போனது தெரிஞ்சா உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று உரக்க கத்தியபடி ஜீப்பை நிமிண்ட அது நான் புலி என்பது போல் பாய்ந்து மறைந்தது. அந்த இரவின் பிடியில் கண்களை விட்டு மறைந்த அவர்களை பார்த்து பெருமூச்சோடு லேசானபடி வீட்டுப்படி ஏற ஆயத்தமானாள் சரசு. துல்லியமான அந்த வினாடியில் யாரோ ஒரு குடிகாரனை தோளில் போட்டு தூக்கி வரும் பாங்கில் பிணத்தோடு சங்கிலி குறும்பனும் சரவணனும் வீதிக்குள் நுழைந்திருந்தனர். குறும்பன் எச்சரிக்கையாக ஒரு துணியால் ராஜேந்திரனின் சவ உடலை நன்கு மூடியிருந்தான். இரவு காலம் இருவருக்கும் மிக உதவியாக இருந்தது. பகுதி 35. இரவின் உதவியோடு ராஜேந்திரனும் சடலத்தோடு ஒரு ஜோல்னா பையோடும் ஒரு தினுசாக நடக்கும் சங்கிலி குறும்பனை வீதி ஒரு மாதிரியாக பார்த்தது. ஆனால் அதில் ஆச்சரியமோ அதிர்ச்சியோ இல்லை. வீதியில் நடமாடும் எவ்வளவோ பேர்களில் ஒருவனாகத்தான் குறும்பன் தெரிந்தான். ஆனால் கையில் சூட்கேஸோடு பொருத்தமில்லாத உடையில் காடமை அணிவித்திருந்த காவி வேட்டியோடு முண்டா பனியனோடும் தென்பட்ட சரவணன் மட்டும் மற்றவர்களுக்கு சற்று ஆச்சரியமளித்தான். ராஜேந்திரன் ஆகிய சரவணன் அதை கண்டுகொள்ள தயாராக இல்லை. மனதில் பெற்றவர்களை பார்க்க போகும் துடிப்பும் பணம் தந்து அவர்களை சந்தோஷப்படுத்த போகும் வேகமும் குதிரை பாய்ச்சலிட்டு கொண்டிருந்தன. வீடும் நெருங்கிவிட்டது. சட்டென்று சரவணனுக்கு பொறி தட்டியது. குறும்பனை பார்த்து வெறித்தவன், நீ இங்கே ஏறு. உள்ள இந்த உடம்போட வராத.
உடம்ப என் தாயும் தந்தையும் பார்த்தா நெஞ்சு வெடிச்சு செத்தாலும் செத்துருவாங்க. நான் செத்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்றார். குறும்பனிடம் குறுகுறுப்பு மண்புழுவாய் நெரிசல் எடுத்தது. தயங்கினான். என்ன தயக்கம்? இல்ல, ஒரு குணத்தோட நடந்துகிட்டே இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு இடத்துல நான் நின்னா வீதி என்ன வெறிக்குமே. குறும்பனின் தயக்கம் வார்த்தையானது. வெறிச்சா வெறிக்கட்டும். ஆமா, இந்த உடம்பு நீ என்ன பண்ண போற? எதுக்கு தோண்டி வெளியே எடுத்த? என்னை சுண்டி இழுக்கவோ? அது பெரிய கதை. நான் தேடி வந்தது பணத்தை. கிடைச்சதோ இந்த உடம்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இது தம்பி. அதிர்ஷ்டமா? ஆமா, அதிர்ஷ்டம்தான். ஒரு உடம்பு சகல கர்மாக்களும் முற்று பெற்ற நிலையில எரிஞ்சு போயிடணும். இல்ல, பால் வாங்கி மண்ணோட மண்ணா கலந்துடணும். எரியிறது தான் புனிதம். எரிஞ்ச உடம்போட ஆன்மா அலைஞ்சாலும் யாரையும் கவ்வ முடியாது. பூவுலக ஆதர தொடர்பு சாம்பலா முடிஞ்ச நிலையில மத்திய லோக சஞ்சாரம் தான் பண்ண முடியும். திவசமும் அமாவாசையும் வரும் சமயம் எள்ளு பிண்டத்துக்காக காக்கையா வேணும்னா பூலோகம் வந்து திரும்பலாம். பால் வாங்கி வாய்க்கரிசி வாங்கி உப்போட முதல் பிடி உறவு மண்ணோ வாங்கி புதைக்கப்படுற சடலத்துக்கும் இது பொருந்தும். ஆனா இதுக்கு வக்கற்று போன உடம்பு ஏன் மாதிரி மாயாவிக்கு கிடைக்கிறதுன்னா சும்மாவா? இன்னும் பேச எனக்கு இப்ப பொறுமை இல்லை. முதல்ல பணத்தை கொடுத்துட்டு வரேன். இங்கேயே இரு. சொல்லிவிட்டு ஓடினான். வீட்டு வாசல் படியே ஆவலாக தாண்டி அரவத்தோடு உள்ளே நுழைந்தான். முதலில் அவனை பார்த்தது சரசுதான். தம்பி, குரலில் உற்சாக வெள்ளத்தை பீரிட விட்டாள். அக்கா. ராஜேந்திரன் ஆகிய சரவணனிடமும் அது பீரிட்டது. இருவரின் குரலையும் தொடர்ந்து வீடே அவனை பார்த்து ஓடி வந்தது. தம்பி, என்னப்பா இது? மறுநாளே வர்றதா சொன்ன, இப்ப வந்திருக்க? அவன் தாய்க்காரி குரலில் கரிசனத்தோடு நெருங்கி வந்தான். தம்பி, நீ இனி எப்பவும் வராத. மலையப்ப முதலாளியோட அடியாளுங்க. அதான்ப்பா, அன்னைக்கு வந்து உத வாங்கிட்டு போனாங்களே தடிப்பசுங்க, அவங்க இங்க டேரா போட்டிருக்காங்க. உனக்காகவும் என் தம்பி ராஜேந்திரனுக்காகவும் அலப்பாயிறாங்க. சாப்பாடு தூக்கம் எல்லாம் இங்க தான். இப்பதான் வெளியில கிளம்புனாங்க. உடனே வந்தாலும் வரலாம். அவங்க தொல்லை தாங்கலப்பா. எங்க 10 லட்சம் எப்ப கிடைக்கும் அந்த பணம்னு புலம்புறாங்க. என்னப்பா இதெல்லாம்? ராஜேந்திரனுக்கு இதெல்லாம் தெரியுமா? அவன் அட்ரஸ கொடுப்பா. சரசு மூச்சு விடாமல் ஒப்புவித்தாள் சகலத்தையும். குரலில் பதட்டம் பல்லாங்குழி ஆடியது. அதை கேட்ட அவன் முகம் உடனே உருமாறியது. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்களா? மிக வேகமாக கேட்டான். இல்ல, ஆனா வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல வாசல்ல ஜீப்பை நிறுத்திவிட்டு ரவுடி பசங்க வீட்டுக்குள்ள குந்தி இருந்தா வீதி என்ன பேசும்? யோசிச்சு பாருப்பா. தாய்க்காரி திரும்பி வினா கொடுத்தாள். ஊடே அடிக்கொரு தடவை வாசல் புறம் வெளியே விட்டாள். சரவணன் உடனேயே ஒரு முடிவுக்கு வந்தவனாக சூட்கேஸை திறந்தான். கட்டுக்கட்டாக சில கட்டு நோட்டுகளை வெளியே எடுத்தான். அதை தாயின் கைகளில் திணித்தவனாக அவளை வெறித்தான். கண்ணில் நீர் பிரவாகம் எடுத்தது. கவலைப்படாதீங்க. இந்த பணம் உங்க தற்காலிக செலவுக்கு. இன்னும் தருவேன். யாரு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். என் பலம் அவங்களுக்கு தெரியாது. உத வாங்கி சாக போறானுங்க அவங்க. வருவேன். கூடிய சீக்கிரம் நான் வருவேன். கவலை மட்டும் படாதீங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அவன் பேசியபடியே சூட்கேஸை மூடி கையில் எடுத்தபடி திரும்ப வாசலை நோக்கி திரும்பினான். சூட்கேஸை திறந்து மூடிய விதம், ஏற்ற இறக்கத்தோடு பேசிய பாங்கு, திரும்பி நடந்த விதம், இதோ இப்பொழுது நடக்கும் விதம் அவ்வளவிலும் அச்சாக ராஜேந்திரனின் சாயல் துணித்தது. சரசு அதை பார்த்து அதிசயப்பட்டு போனாள். அம்மா, இந்த தம்பி நம்ம ராஜேந்திரன் மாதிரியே பேசுது நடக்குது பாத்தியா? ஆமா சரசு, என்னால நம்பவே முடியல. இதுக்கு ஏன் நம்ம பேர்ல இவ்வளவு அக்கறை? கேள்விக்குள் நுழைந்து மனதை தாழ் போட்டு கொண்டாள். வீதியில் சற்று கலவரத்தோடு நின்று கொண்டிருந்த குறும்பன் சரவணன் திரும்பவும் சூட்கேஸோடு தன்னை நோக்கி நெருங்கி வருவது கண்டு பெருமூச்சு விட்டான். உடனேயே அங்கிருந்து அகலக்கால் எடுத்தான். அருகில் வந்து நின்ற சரவணனை பார்த்து, நட சீக்கிரம் என்றபடி நடந்தான். சரவணனும் நடக்கத் தொடங்கினான். நடக்கும் போதே சற்று உக்கிரமாக கேட்டான். ஆமா, உன் வீட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுத்த? சரவணன் முகம் அதை கேட்டு கடுகு தாளித்தது. எதுக்கு கேக்குற? திரும்பி உக்கிரம் காட்டியது. அந்த பணத்துல பாதி ஏன் பணம், அதை மறந்துடாத. குறும்பன் பதில் சரவணனாகிய ராஜேந்திரனை ஒரு உலுக்கே உலுக்கியது. நீ என்ன சொல்ற? உனக்கு நான் செய்ய போற உதவிகளுக்கு கூலி அந்த பணம்னு. அவ்வளவா? கோடி கோடி தரலாம். நீ இது அல்பம். சரி, உனக்கு என்ன உதவி வேணும்? நாம இப்ப எங்க போறோம்? மயானத்துக்கு. சரி, இந்த உடம்ப என்ன பண்ண போற? அப்புறம் சொல்றேன். நீ முதல்ல மனசாந்தி அடைய பாரு. நடந்த துக்க நிகழ்ச்சிகளை மறக்க முயற்சி செய். அது என்னால முடியாது. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை நான் கொண்டாகணும். என்ன போலவே அவங்க ஆன்மா அலையணும். எனக்காவது அபூர்வமா இந்த அஷ்டம ஜனேத்திரிய உடம்பு கிடைச்சது. அவங்க அது கூட கிடைக்காம அல்லாடணும். எல்லாத்துக்கும் மேலா இந்த உடம்போட நான் சகஜமா வாழணும். அதுக்கு வழி சொல்லு. குறும்பன் சரவணனின் வெறிப்பேச்சில் சற்று தொய்ந்து போயிருந்தான். தான் நினைத்தபடி போக முடியாத மாதிரியில் சரவணன் பேசுவதில்
அவனுக்கு எரிச்சல் கொப்பளித்தது. அதற்குள் மயானமும் கண்ணில் தெரிய தொடங்கியது. அடர்ந்த மரக்கூட்டத்துக்கு மையத்தில் அந்த ஆவி ராஜ்யம் பார்க்க குறும்பனுக்கு தெம்பு வந்தது. சிதைந்த கம்பிக்கேட்டை நோக்கி தோளில் சுமை எழுத்த வேகமாக நடந்தான். பிணபாரம் என்னும் பதத்தின் பொருளில் அவன் தோள்பட்டை வாயிருந்தால் அலறும் போல் தோன்றியது. பிணவாடை வேறு குடலை பிடுங்க பார்த்தது. முற்றிய இரவு காலமும் சுற்றிய நிசப்தமும் அவர்களுக்கு நன்கு உதவின. ஆமா, இந்த உடம்ப என்ன பண்ண போற? பதிலே சொல்லலையே நீ. சரவணன் திரும்பவும் நிமிண்டிய நிமிண்டல் தாழாமல் வாய் திறந்தான் குறும்பன். உன் ஆவியோட மத்தியமோ எனக்கு சேவை செய்யணும். அதுக்கு தான் இந்த உடம்பு பயன்படும். இது எரிஞ்சோ மண்ணோட அவிஞ்சோ எப்படி போனாலும் மத்தியமும் நானாச்சியும் பஞ்சபூத சொந்தமாயிடும். அதனாலதான் இது எரிஞ்சிடாம மண்ணோட மண்ணாக்கிடாதபடி இருக்க மூலிகைகளை கொண்டு பதப்படுத்த விரும்புறேன். உன் மத்தியமும் எப்பொழுதும் அழியாத இந்த தேகத்துக்கிட்டேயே இருக்கு. நான் நினைச்சப்போ அது வந்து நாம கேட்டதையெல்லாம் தரும். இன்னைக்கு நாட்டுல பல சித்தர்கள் சித்தி வேலை செய்யறது இந்த மாதிரி அலையிற ஆவியலோட மத்தியமத்தை வச்சுதான். உன் மூல ஜீவன் இப்ப இருக்கிறது போலவே எப்பவும் இந்த உடம்ப கவ்வின நிலையில இருக்கட்டும். உன் விருப்பம் போல நீ இந்த பூமியில வாழ்ந்து வா. ஆனா மத்தியமத்தை மட்டும் நான் இழக்க தயாரா இல்லை. குறும்பன் விலக்கி முடிக்கவும் மயான கதவு வரவும் சரியாக இருந்தது. இருண்ட அந்த வேளையிலும் அச்சமின்றி அவர்கள் அந்த கதவை தாண்டி குதித்தார்கள். ராஜேந்திரன் ஆகிய சரவணன் குறும்பன் சுமக்கும் தன் உடலை வெறித்து பார்த்தான். பிறகு பெருமூச்சு விட்டான். மயான பாதையில் இருவரும் நடந்தனர். திடீரென்று சரவணன் உடல் சிலுசிலுக்க தொடங்கியது. உடம்பு லேசாகும் போல் தோன்றியது. ஒரு அற்புத சுகத்தை உணர்ந்தான். குறும்பா, நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. ஆனா நான் திரும்ப இந்த உலகத்துல வாழணும். அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது. அந்த காடமா கிழவி என்னை பாடா படுத்திட்டா. அவளோட குடிசையில நெருப்பு மேல படுத்திருந்த மாதிரி கிடந்தேன். இங்க வந்த உடனே உடம்பு லேசாயிடுச்சு. பொதுவுல ஊருக்கு உள்ள சகஜமா நடமாட முடியல. மணி சத்தமும் கோவில் கோபுரங்களும் என்னை தகிக்க வைக்குது. ஏன் குறும்பா? அருள் ராஜ்யத்துக்கும் இருள் ராஜ்யத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே அதுதான். நீ இருள் ராஜ்ய பிரதிநிதி. அப்படிதான் நடக்கும். இந்த நிலைமையில நான் எப்படி என் குடும்பத்தோட வாழ்றது? கஷ்டம்தான். வழி இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு பணத்தை கொடு. பேச்சில் சுற்றி வளைத்து திரும்பவும் பணத்தருகே குறும்பன் வரவும் சரவணனுக்குள் எரிச்சல் கொப்பளித்தது. இந்த சுயநலவாதி உண்மையிலேயே தனக்கு உதவுவானா? இவன் மூலமா அந்த காடமை கிட்ட இருந்து தப்பிச்சு சகஜ வாழ்வு வாழ முடியுமா? அந்த பத்ராச்சலம் கூட்டத்தை எப்படி கொண்டு பழி தீர்க்கிறது? 3 கேள்விக்குள் அவன் முட்டி மோதியது போல் போது அவனை உரசி கொண்டு பறந்தது ராட்சத வௌவால். அதன் சிறகு வீச்சில் காற்றில் வினோதமான சத்தம் பிறந்து அவன் காதுகளை குடைந்தது. எரிச்சலோடும் கோபத்தோடும் பறக்கும் அந்த வௌவாலை தனது வெறிக்கும் விழிகளால் பார்த்தான். இருளில் சிறிதே உடல் காட்டிய அந்த ஜீவன் ஒரு பருத்த மரத்தின் உச்சி கிளையாக பார்த்து அங்கே போய் தலைகீழாக தனது இயல்புப்படி தொங்கத் தொடங்கியது. தொங்கியபடியே நோட்டமிட்ட அதன் பார்வையில் சரவணனும் குறும்பனும் வெட்டியான் முல்லேரி வேம்பன் குடிசைக்குள் நுழைவது தெரிந்தது. அதன் பார்வை அப்படியே நேர் எதிர் திசையில் திரும்பிய சமயம் மயான கதவுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்பது தெரிந்தது. காருக்குள் கார்த்திகா, பாஸ்கர் உட்பட புதிய துறவி அருணாச்சலமும் காடமையும் கூட இருந்தனர். பகுதி 36. அந்த மயானத்துக்கு வெளியே வந்து நின்ற அந்த காரில் இருந்து முதல் நபராய் இறங்கினார் அருணாச்சலம். துளிகூட அச்சமற்ற தீர்க்கமான முகநிலையும் பார்வையும் அவர் ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை சொன்னது. காடமையும் இறங்கிய அந்த மயான வெளியே வெறித்தாள். என்கிட்ட இருந்து தப்பி இப்ப இங்கதான் சரண் புகுந்திருக்கான் சரவணன். அவனை என்கிட்ட இருந்து மீட்ட அந்த குடுகுடுப்ப மந்திரக்காரனும் இப்ப அவனோட தான் இருக்கான். இவங்களுக்கு இந்த மயான வெட்டியான்னு உடந்த இவ்வளவையும் என் திருஷ்டியால உடனேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை நீங்க சோடியோட வந்து சேர்ந்தீங்க. காரியம் ஒன்றும் இப்பவும் கைமீறல. சோடியில சொன்னபடி நடந்தா சரவணனை மீட்டிடலாம். இந்த தம்பி ஒரு மகா புருஷன், மரணத்தை ஜெயிச்ச அசாதாரண மனுஷன். இந்த தம்பியால தாராளமா முடியும் என்று அருணாச்சலத்தின் மீது பேச்சோடு பேச்சாக ஊன்றியது காடம்மை முகம். அருணாச்சலம் அதற்காக கர்வப்படாமல் எந்த சலனமும் இன்றி தொடர்ந்து மயான வெளியே விரித்தார். அடர்த்தியான மரங்கள், சிதைந்த மதில் சுவர், அதன் மேல் வேர்விட்டு கிளை விட்டிருக்கும் செடி கொடிகள், கருமையான இருட்டுக்குள் கைகோர்த்து லேசாய் சலசல சத்தமிட்டபடி விளையாடும் காற்று, ஊடே ஊடே கோட்டானின் ஓலை சத்தம். மிக நுணுக்கமாக பார்க்க முடிந்த பட்சத்தில் சமாதி மேடுகளின் மேல் சில இடங்களில் லேசான வெண்புகையாய் தென்படும் ஆவி நடமாட்டம் என்று அந்த மயான அருணாச்சலத்தையும் காடமையையும் தவிர பாஸ்கரையும் கார்த்திகாவையும் நன்றாகவே மிரட்டியது. கார்த்திகா காரை விட்டு இறங்காமல் பயத்தோடும் படபடப்போடும் சரவணன் தப்பிவிட்ட கவலையோடு ஸ்டேரிங் மேல் முகத்தை கவிழ்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள்.
பக்கத்தில் கண்ணாடி வழியாக அடுத்து என்ன செய்வது என்பது புரியாமல் பாஸ்கர் மயானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அருணாச்சலம் ஒரு வினாடி திரும்பி பாஸ்கரை பார்த்தார். பாஸ்கர், நீங்க திரும்பி போங்க. நான் சரவணனை உங்க பழைய அண்ணனா மாத்தி இன்னும் 2 நாள்ல கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றார். மெதுவாக பேசின கையோடு பதிலே எதிர்பாராமல் அந்த மயான கேட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். உள்ள போக போறீங்களா? கொஞ்சம் பயத்தோடு கேட்டான் பாஸ்கர். குளத்துல இறங்காம குளிக்க முடியுமா? திரும்ப வந்தது ஒரு பதில் கேள்வி. காடம்மை அதை கேட்டு மந்தகாச புன்னகை பூத்தாள். தம்பி, நீ கவலைப்படாத. ஒரு தர்ம யுத்தம் இங்க நடக்க போகுது. கவலையே படாத. அருணாச்சலம் அதுல ஜெயிச்சு உன் அண்ணனோட வந்து சேரும். இதையெல்லாம் நாம பார்க்க கூடாது என்றவாறு காருக்குள் ஏறி அமர்ந்தாள் காடம்மை. விருட்டென்று நிமிர்ந்தாள் கார்த்திகா. ஏன் பார்க்க கூடாது? வெடுக்கென்று கேட்டாள். விஷத்தை குடிக்க கூடாதுன்னு சொன்னா ஏன்னு கேக்குற மாதிரி இருக்கு உன் கேள்வி. என்ன பாட்டி நீ சம்மந்தமில்லாம பதில் சொல்ற? இது எல்லாம் அதிசயமான விஷயம். என்ன ஏதுன்னு பார்த்து விஞ்ஞான பூர்வமா ஆராயணும். அப்பதான் உண்மையை புரிஞ்சுக்க முடியும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உன்னால பேச முடியாதுமா. நான் என்ன ஊமையா பேச முடியாம போக? காலேஜ்ல பாடத்துல சில ஃபார்முலா புரியவே புரியாது. உடனே அதை மந்திரம்னு சொல்லி ஒதுக்கிடுறது இல்ல. நாங்க விடாம முயற்சி பண்ணி புரிஞ்சுக்குவோம். அந்த மாதிரி தான் இதுவும். ம் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலருங்கிறது சித்தர் மொழி. வேண்டா விபரீதம். சொன்னா கேளு. எதுக்கெடுத்தாலும் ஒரு பழமொழி. இதுக்கு நம்ம நாட்டுல தூக்கவும் சரி, அமுக்கவும் சரி, எல்லாத்துக்கும் தோதா 100 பழமொழி இருக்கு. இந்த பிரச்சனையோட ஜீவனான கட்டம் இது. என்ன, ஏது, எப்படின்னு நான் தெரிஞ்சுக்காம வரமாட்டேன். இந்த மர்மமான விஷயங்களை வச்சே ஒரு தீசிஸ் எழுதி பிஹெச்டி வாங்கணுங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். கார்த்திகா படபடப்பாக பேசும் சமயம் அருணாச்சலம் கம்பிக்கதவின் மூடிய இரும்புச் சங்கிலி மேல் ஏதோ ஒரு இலையை அழுத்த தேய்த்து அதன் சாறு அதன் மேல் பட்டு வெளியும் வண்ணம் செய்து கொண்டிருந்தார். அந்த சாறு அந்த இரும்பு சங்கிலியை ஒரு மாலை போல் இலக வைக்க தொடங்கியது. சில நிமிடங்களில் சங்கிலியை பிடித்து இழுக்கவும் முறுக்கு துண்டு உடைவது மாதிரி அந்த சங்கிலி துண்டு உடைய கதவு கிரீச்சிட்டு திறந்தது. எதிரே மயானத்தின் அதிக அகலமில்லாத மண்பாதை நீண்டு படுத்து கிடந்து தன் மேல் முதல் பாதம் பதிந்த அருணாச்சலத்தை பார்த்து கருத்து போய் வெறித்தது. அருணாச்சலம் உள்ளே நுழைய ஆரம்பித்திருந்தார். பயம் நெஞ்சை அடைத்த போதிலும் கார்த்திகா காரை விட்டு இறங்கி காடம்பையின் கட்டளையை மீறி அருணாச்சலத்தை பின்தொடரத் தொடங்கினாள். பாஸ்கர் கத்தினான். கார்த்தி, வேண்டா, வந்துரு. அவள் திரும்பவில்லை. வேம்பா, என் தோல் பைக்குள்ள இருக்கிற அந்த தைல பாட்டிலை எடு. குறும்பன் வெட்டியான் வேம்பனுக்கு கட்டளையிட வேம்பனும் குறும்பனின் தோல்பையிலிருந்து ஒரு தைல பாட்டிலை எடுத்து தர நீல நிற திரவம் அதில் தென்பட்டது. வேம்பா, இந்த சடலத்து மண் திப்பிகளை முதல்ல கழுவி உடம்ப சுத்தப்படுத்தணும் என்றான் குறும்பன். இப்பவே வா. ஆமா, இப்பவே. கொஞ்சமும் தாமதிக்க கூடாது. உடம்ப பதப்படுத்திக்கிட்டு சாதிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு என்றவன் சரவணனை பார்த்தான். அவன் பார்வை சடலத்தின் மேலேயே வெறித்திருந்தது. வழக்கம் போல் இமை இரண்டும் படபடக்காத வெறித்த பார்வை. என்ன தம்பி, உன் உடம்பையே ஒத்து பாக்குற? உலகத்துல எவ்வளவோ அதிசயம். அதிசயத்துக்கெல்லாம் அதிசயம் தன்னோட உடம்ப கண்ணாடி துணை இல்லாம நேருக்கு நேரா தானே பாக்குறது. உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு என்ற குறும்பன் அந்த சவத்தின் மண் திப்பிக்களை அகற்றத் தொடங்கினான். சில இடங்களில் திப்பி தோலை கலற்றி எடுத்தபடி சதையோடு வந்தது. துர்வாடை மூக்கை பிளந்தது. அதிலும் குறிப்பாக கத்தி குத்தப்பட்டு ரத்தம் வெளியேறியிருந்த அடி வயிற்று பகுதியை மண் தின்னத் தொடங்கியிருந்த இடத்தில் வாடை வீசியது. உடனே தைலத்தை அந்த பரப்பில் கொட்ட வாடை உடனேயே அடங்கியது. இது என்ன தைலம்? வேம்பன் கேட்டான். தேவ கோடாரி தைலம். அப்படின்னா? பசுக்கொழுப்பு, பச்சை கற்பூரம், அப்புறம் மயில் துத்தம், மஞ்சள் காமாலையிலிருந்து தேகத்தை காக்கிற கீழா நெல்லி, பிரேத பவித்ரோங்கிற அபூர்வ தாவர இலைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட தைலம் இது. சதைய காற்றோ, காற்றின் ஈரமோ, மண்ணோ, மண்ணின் கார உப்பு சத்துக்களோ எதுவுமே தாக்கி அழிக்க முடியாதபடி காவல் காக்கிற அபூர்வ தைலம் என்றபடி அதை சதை பீத்த இடங்களில் எல்லாம் கொட்டி கவிழ்த்தான். உயிரோட இருக்கிற மனுஷங்க இதை உபயோகிக்கலாமா? கூடாது. பிரேத பவித்ரி உயிரோட்டம் இல்லாத இடத்துல தான் தங்கி வேலை செய்யும். அது ஒரு பூத ராஜ்ய பயிர். மயானத்துக்கு பக்கத்துல தான் முளைவிடும். அடையாளம் கண்டு அதை பறிக்கிறதே ரொம்ப கஷ்டம். குறும்பன் பதில் சொல்லியபடியே அந்த பிரேதத்தை பதப்படுத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் சரவரன் முகம் ஏனோ சுண்டி சுருங்கி போயிருந்தது. மன நினைப்பில் தன் சரீரத்தை உயிரற்றதாக்கி பத்ராச்சலமும் அவன் சகாக்களும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள். பழி உணர்வு பற்களை தெறிக்க விட்டு அவனை ஆவேச சமுத்திரத்தில் அமிழ்த்த தொடங்கியிருந்தது. குறும்பா, நான் இப்பவே அந்த பத்ராச்சலத்தை பார்த்து அவனை கொண்டாகணும்னு என்று அந்த சூழ்நிலையை வெட்டி பிளந்தபடி கத்தினான். அந்த கத்தல் மயான வெளியில் இருட்டில் தடவி தடவி நடந்தபடி குடிசை வாயிலை எட்டியிருந்த அருணாச்சலத்தின் காதுகளிலும் விழவே கார்த்திகா மட்டும் மறண்டு போனாள்.
கொலையா? வாய்விட்டு அரற்றினாள். அருணாச்சலம் கார்த்திகாவின் வாயை பொத்தி மூடினார். நடப்பதை கவனி என்பது போல் நடப்பதை கவனிக்க தயாராயினர். பத்ராச்சலத்தை கொல்றது என்ன சாதாரண விஷயமா? அத்திரத்துல கொலை செஞ்சா கம்பி எண்ணணும் தம்பி. திட்டமிட்டு பக்குவமா செய்யணும். உனக்கு இந்த பூ உலகத்துல வாழணுங்கிற வெறி தலைக்கு மேல இருக்கே. இந்த நிலையில கொலவெறியை விட மாட்டேங்கிறியே. குறும்பன் எதிர்கேள்வி கேட்ட சமயம் ராஜேந்திரனின் பிரதேசம் தைலத்தில் குளித்து வாடை நீங்கி பதப்பட தயாராகி விட்டிருந்தது. முடியாது, அது என்னால முடியாது. மனுஷ ஆவேசத்துக்கும் என் ஆவேசத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் குறும்பா. கொன்னாதான் என் வெறி அடங்கும். நீ சொல்ற மாதிரி நடந்தா இந்த உலகத்துல கொலைகளே நடக்காதுதான். ஆனா பிரபஞ்ச விதி புரியாம பேசுற. எல்லா இறந்தவங்களும் ஆவியா வந்து அஷ்டம ஜனேத்திரிய தேகமா பிறக்க முடியுமா என்ன? குடும்பத்தோட இப்ப கூட இந்த உடம்புக்கு உன் குடும்பத்தவர் நீ இறந்ததுக்கான கர்மத்தை செய்ய தொடங்கிட்டா நீ உன் பலத்துல பாதிக்கு மேல இழந்தாகணும். மத்திம லோக சஞ்சாரியா மாறியாகணும். பொறுமையா இரு. நான் சொல்றதை கேளு. முதல்ல என் பங்கு பணத்தை எடு. நெடிய அந்த விளக்கத்தின் முடிவில் பணத்தின் பக்கம் அவன் வரவும் சரவணன் முகம் எள்ளும் கொள்ளும் வெடிக்க உருமாறியது. பணம் பணம் பணம். இந்த பணம் என் கொலைக்கான நஷ்ட ஈடு. என் முதலாளி மலையப்பனுக்கு நியாயமா போய் சேர வேண்டியது. என் அப்பா அம்மா அக்கா தம்பி தங்கச்சிகளை காப்பாற்ற வேண்டிய பணம் இந்த பணம். மயான ராஜ்ய மந்திரக்காரணி ஜக்கம்மா சீட. உனக்கு எதுக்கு பணம்? பொருளாசை கொண்டவன் மந்திர உலகத்துல மேன்மை அடைய முடியாதுங்கிறது தெரியாதா உனக்கு? சரவணனின் பேச்சில் உக்கிரம் துணிக்க, அதனால் சங்கிலி குறும்பன் விதிர் விதிர்க்க, குடிசைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த அருணாச்சலத்தின் முகத்தில் உடனடியாக பரவசம் வந்து பரவியது. கார்த்திகாவின் தோள் மேல் கை வைத்து அவளை அழைத்தபடி அங்கிருந்து பின்வாங்க தொடங்கினார். நாம இப்ப எங்க போறோம்? மெல்லிய மெல்லிய குரலில் கேட்டாள் கார்த்திகா. காந்தி தெரு இடிஞ்ச வீட்டுக்கு. எதுக்கு? சரவணனை பலமிழக்க வைக்கணும் முதல்ல, அதுக்கு. கார்த்திகா முகம் அதை கேட்டு மெர்க்குரி விளக்கானது. பகுதி 37. அரவமின்றி அந்த மயானத்தில் திரும்பி நடக்க ஆரம்பித்தார்கள் அருணாச்சலமும் கார்த்திகாவும். சரவணனை பிடிச்சிருக்கிற ராஜேந்திரன் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் நாம? திரும்பி நடக்கும்போது மிக மெலிந்த சத்தத்தில் கேட்டாள் கார்த்திகா. ராஜேந்திரன் இறந்த விஷயத்த சொல்லணும். நாம சொல்றத அவங்க வீட்டுல நம்புவாங்களா? நம்ப வைக்கணும். அவங்கள யாரையாவது ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து இந்த மயானத்துல சங்கிலி குருமன் வசம் பதமா இருக்கிற உடம்ப காட்டணும். ராஜேந்திரன் இறப்ப ஊர்ஜிதப்படுத்தி கர்மம் செய்ய வச்சு சரவணனை பலமிழக்க செய்யணும். ஓஹோ, தசதேச விசால சுவடி சொல்ற ஒரு உண்மையா இது? ஆமா, பல விஷயங்கள்ல இது முதல் விஷயம். அறிவுபூர்வமான அவர்களின் தர்க்கங்கள் மயானம் கடந்து அவர்கள் மதுரையை எட்டும் வரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பாஸ்கரும் காடமையும் முன்பே கிளம்பி விட்டிருந்தார்கள். விட்டால் போதும் என்ற நிலையில் பாஸ்கர் இருந்தான். நல்லா குளிச்சு தலைமுடிக்கிட்டு மைக்கேல் ஜாக்சன் பாட்டை வாக்மேன்ல கேட்கணும். லைட்டை கொஞ்சம் ஐட்டத்தையும் தொட்டுக்கணும். ஹோண்டாவில் சினிமணி வர போய் நல்ல இங்கிலீஷ் படமாக பார்த்துட்டு வரணும். ஐ வாண்ட் தட். இந்த ராவை பிடிச்ச சுடுகாட்டு விஷயங்கள் போதுண்டா சாமி. காடமையுடன் கிளம்பும்போது அவன் இப்படி முணுமுணுத்தது அவளுக்கே சிரிப்பை தந்தது. ஆனால் கார்த்திகா வற்றாத ஆர்வத்தோடு அலுப்பை சட்டை செய்யாமல் அருணாச்சலத்துடன் அந்த காந்தி தெருவை ஒரு வழியாய் எட்டி பிடித்திருந்தாள். இங்க ராஜேந்திரன்கிறவர் வீடு எதுங்க? பூ போன்ற குரலில் ஒருவரிடம் கேட்க அவன் ராஜேந்திரன் வீட்டை காட்ட அந்த வீட்டு வாசலில் பழையபடியும் தாமஸின் ஜீப். கார்த்திகா அருணாச்சலத்தை புருவம் வளைத்து பார்க்க அருணாச்சலம் வீட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தார். சிகரெட்டின் தலையில் தீயை வைத்து ஒரு கவலம் புகையை உள்ளிழுத்து உறிஞ்சும் சமயம் லேசாய் தலையை நிமிர்த்திய தாமஸ் அருணாச்சலத்தையும் கார்த்திகாவையும் ஆச்சரியமாய் பார்த்தான். இதுதான ராஜேந்திரன் வீடு? அவர் அவனை பார்த்து கேட்ட கேள்விக்கு கொட்டிய அவன் சிரம் இதற்குள் அவனது ஆட்கள் உட்பட அந்த வீடே வந்து நிற்கும் இருவரையும் சுற்றி பார்த்தது. நீங்க யாரு? இது சரசு. நான் ஒரு சன்னியாசி. பேரு அருணாச்சலம். ராஜேந்திரனோட உறவுக்காரங்க இங்க யாரு? அவர் கேட்கவும் நான் அவன் அக்கா. என்ன விஷயம்? முன் வந்தாள் சரசு. ராஜேந்திரனுக்கு அப்பா அம்மா இருக்காங்க. என்னங்க விஷயம்? என் தம்பிக்கு என்ன? அவனை பாத்தீங்களா? அவன் எங்க இருக்கான்? சரசுவிடம் வினா புயல் கிளம்பியது. கார்த்திகா சரசுவை சற்று பரிதாபமாக பார்த்தாள். ஏழ்மையிலும் கலையான அவள் முகத்தில் ஒரு சாந்தமும் லட்சணமும் இலையோடும் விதம் அவளை கவர்ந்தது. ராஜேந்திரன் அப்பா அம்மா கூட நான் கொஞ்சம் பேசணும். அருணாச்சலம் அப்படி சொல்லவும் என்ன விஷயம்? அந்த தடியனை உனக்கு தெரியும் போல இருக்கே, என்கிட்ட சொல்லு. முன்வந்தான் தாமஸ். தாமஸின் குறுக்கீடு பிடிக்காமல் சரசு இடையில் நுழைந்தாள். என்னங்க விஷயம்? பீடிகை போடாம நேரா விஷயத்துக்கு வாங்க. அவன் போனதுல இருந்து நாங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரசுவின் இந்த பேச்சு கார்த்திகாவை உடனேயே கிள்ளிவிட்டது.
அப்ப அவன் இறந்துட்ட விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பட்டென்று அவசரப்பட்டு அவளிடமிருந்து அந்த ரகசியம் விடுபட்டு அவர்கள் காதுகளில் பாய்ந்த அடுத்த வினாடி எல்லாரும் விதிர்த்துதான் போனார்கள். சரசுவுக்கும் அவள் தாய் தந்தைக்கும் அந்த செய்தி வானம் இடிந்து தலையில் விழுந்தது போன்ற உணர்வை உண்டாக்கி மூளையையே ஒரு வினாடி சிந்திக்க விடாதபடி மறித்தது. அருணாச்சலம் உடனேயே முகம் கசங்கி போய் கார்த்திகாவை பார்த்தார். பக்குவமா சொல்ல வேண்டியதை இப்படி பானை உடைக்கிற மாதிரி போட்டு உடைச்சிட்டியே என்று கண்டிக்கிற மாதிரி பார்த்தார். நீங்க என்ன சொல்றீங்க? என் தம்பி இறந்துட்டானா? அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் மீளாமல் சரசு திரும்ப வாய் திறக்கவும் இருவரும் மௌனமாய் அதை அங்கீகரித்தனர். போய் அண்ணே, 10 லட்சத்தை பதுக்க அந்த ராஜேந்திரன் நல்லாவே தண்ணி காட்டுறான் நமக்கு. ஊடே தாமஸின் அடியால் ஒருவன் கத்தினான். அருணாச்சலம் அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல இஷ்டப்படாமல் மீண்டும் வாய் திறந்தார். ராஜேந்திரன் இறந்துட்டது ஒரு அதிர்ச்சியான உண்மை. அதை விட பெரிய உண்மை அவன் ஆவி சரவணன்கிற ஒரு இளைஞன் உடம்ப ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். அது சம்பந்தமா பார்த்து பேசதான் வந்திருக்கோம். உங்க மனநிலையோட துயரம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. தயவு செஞ்சு சிரிக்காம நடந்ததை கேளுங்க. நான் என் அத்தான ராஜேந்திரன் ஆவி வசம் இழந்துட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். கார்த்திகா அவர்கள் சிரித்த சிரிப்பு பொறுக்காமல் பெரிதாக கத்தினாள். யாரு காதுல கண்ணு பூ வைக்க பாக்குற? இது 20ஆம் நூற்றாண்டுமா? சந்திரனுக்கு ராக்கெட் போய் சூரியனுக்கு குறி வைக்கிற காலம். ஆவிய ஆக்கிரமிப்புன்னு அள்ளி விடுறீங்களே. யாரோ ஒருவன் அப்படி சொல்லவும் அவன் அருகில் போய் நின்றார் அருணாச்சலம். அவனது நிழல் வட்டத்துக்குள் அவர் தேகம் நிற்க அவரது உபாசனை சக்தியால் அவனை பற்றிய விஷயங்கள் அவருக்குள் புகத் தொடங்கின. உன் பேரு வஜ்ரி தானே? கேட்டார். உனக்கு மல்லிகைப்பூடா உசுர் தானே? இது அடுத்த கேள்வி. அவன் திகைத்து போனான். உன் பாக்கெட்ல இப்போ 80 ரூபாய் 40 பைசா இருக்கு. கூடவே கொஞ்சம் கஞ்சா தூளும் 4 சிகரெட்டும் இருக்கு. கொஞ்சம் முந்தி நீ இந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கெடுத்தா எப்படி இருக்குன்னு கூட நினைச்சு பார்த்த, சரியா? வஜ்ரி என்னும் அவனுக்கு பொட்டில் வியர்த்தது. நெஞ்சத்தில் நினைத்ததை யாரும் அறியாததை நூல் பிடித்த மாதிரி அருணாச்சலம் சொன்னது கேட்டு ஆடி போய் விட்டான் அவன். நானும் 20ஆம் நூற்றாண்டு பிரதிநிதி தான். பிஇ படிச்ச இன்ஜினியர் கூட. எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் முழுமையான அறிவில்லாம விமர்சிக்க கூடாது. எவ்வளவு வேணும்னாலும் தர்க்கம் பண்ணலாம், விவாதிக்கலாம். தப்பு கிடையாது. எனக்கும் அவநம்பிக்கையும் வேண்டாம். இந்த சரீரத்தால யாரா இருந்தாலும் மனசு வச்சா 1000 சாதிக்கலாம். விஞ்ஞானபூர்வமா அதை விளக்கவும் செய்யலாம். உங்க சரீரத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்குள்ள எலும்பும் சதையும் இருக்குங்கிறத தவிர. அருணாச்சலம் உக்கிரமாக பேசி கேட்ட தோணி அவர்களை சாந்தப்படுத்தியது. தாமஸ் கொஞ்சம் இறங்கி வந்தான். ஐயா, நீங்க விஷயத்துக்கு வாங்க என்றான். இதற்குள் ராஜேந்திரனின் தாய் மயங்கத் தொடங்கி விட்டிருந்தாள். அவன் தம்பி தங்கைகள் கண்களில் கண்ணீரை திரட்டி கொண்டு கன்னத்தில் உருட்டிவிட தயாராயிருந்தனர். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒத்துழைக்கணும். இறந்து போன ராஜேந்திரன் உடல் இந்த ஊர் சுடுகாட்டுல இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து முறைப்படி எரிக்கணும். அருணாச்சலம் சொன்னதை கேட்டு அடக்க மாட்டாமல் பாய்ந்து வந்தாள் சரசு. ஐயா, அவன் எப்படி செத்தான்? சிங்கப்பூர்ல இருக்கிறதா ஒருத்த வந்து சொன்னானே. ஐயோ, என்னால நம்ப முடியலையே. என் கூட மயானத்துக்கு கிளம்பு, நான் விவரமா சொல்றேன் என்றாள் கார்த்திகா. நானும் என்று முன்வந்தான் தாமஸ். அவன் வருவது கூட நல்லதுக்கு என்று பட்டது அருணாச்சலத்துக்கு. ஜீப்பிலேயே போவோம் என்றபடி ஜீப்பில் ஏறினான் அவன். அவர்கள் அனைவரும் அதை ஆமோதித்து ஜீப்பில் ஏறி அமர அந்த 4 பேரோடும் புதிய வேகம் காட்டியது அந்த ஜீப். அதே நொடியில் பிணசாம்பலில் நீரை கலந்து ஒரு மண் சட்டியில் அதை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தான் வேம்பன். தரையில் ஏதோ ஒரு கோலம் போட்டு அதன் மையத்தில் அந்த நீர்ச்சட்டியை வைக்க சொன்னான் குறும்பன். அவனுக்கு அருகில் சதைக்கு அலையும் கழுகு போல் ராஜேந்திரன் ஆகிய சரவணன். திடீரென்று வேம்பன் தனது தொடையை கத்தியால் கீற ரத்தம் கொப்பளித்தது. கொப்பளித்த ரத்தத்தில் ஒரு எருக்கும் பூவை நனைத்து அதை நீர்ச்சட்டி அருகே போட்டுவிட்டு கண்கள் எடுக்க அந்த கூரையின் மோட்டு வலையை பார்த்து உடம்பை குறுக்கினான். தொடையில் வழிந்த ரத்தம் தரையில் பாதை போட்டது. அவன் உதடுகளில் ஏதோ உச்சாடனம். பின்னர் எழுந்திருத்து பதப்படுத்தப்பட்ட ராஜேந்திரனின் பிணத்தை எடுத்து வந்து கோலத்தின் மேல் வைத்து நீர்ச்சட்டியை உற்று பார்த்தான். பார்த்தவன் கண்களுக்கு மட்டும் எதுவோ தட்டுப்பட்டது. ஏகாண்டமாய் ஒரு ஆலமரம், அருகே ஒரு ரயில் பாதை, பாதைக்கு அப்பால் மழைநீர் தேக்கம், ஆலமர நிழலில் 5-6 ரவடிகள் சீட்டு விளையாடி கொண்டு. தட்டுப்பட்ட அந்த காட்சி கூட சில வினாடிகளில் அழிப்பட்டு போனது. பழைய நிலை அவனிடம் பரிணமிக்க மெல்ல நிமிர்ந்தவன். பத்ராச்சலம் இப்போ ஒரு ரயில்வே லைன் ஓரமா உள்ள ஆலமர நிழல்ல சீட்டாடிக்கிட்டு இருக்கான். கிளம்புவோமா? உக்கிரமாக கேட்டான். முண்டா தட்டி கொண்டு நிமிர்ந்தான் சரவணன். தடயமில்லாதபடி கொல்லணும், ஆயுதங்களை உபயோகிக்க கூடாது, அதுதான் நமக்கு நல்லது என்றான் குறும்பன். பெரியதாக தன் பற்களை காட்டினான் சரவணன். உன் பல்ல விட உன்னதமான ஆயுதம் என்கிட்ட இருக்கு, அதுதான் அவசியம்.
அவன் எண்ணத்தை கலைச்சு தன் வசப்படுத்தி நான் சொல்றபடி அவனை செய்ய வைக்கிறேன். எப்படி? எப்படி? அந்த ரயில் பாதையில ரயில் வரும் தானே? ம், வரும். வர்ற ரயில் முன்னாடி தானா போய் விழுந்து தற்கொலை பண்ணிப்பான் பாரு. கூடாது, அவன் துடிச்சு துடிச்சு சாகணும். ரயில்ல விழுந்தா துடிக்காமலா சாவாங்க? முட்டாள். சரி, பேசுனது போதும், உடனே கிளம்பு. இருவரும் உடனேயே கிளம்ப ஆயத்தமானார்கள். குருபன் வேம்பனை பார்த்தான். இந்த பிரதேசத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ என்று சொல்லாமல் சொன்னான். ஆமா, நான் இப்படியேவா வரட்டும்? சரவரன் கேட்க மறுத்தது குறும்பன் சிரம். கொஞ்ச நாளைக்கு நீயும் ஒரு குடுகுடுப்பக்கார என்றவன் அதற்கான ஆயுதத்தில் அவனை உருமாற்றி அங்கிருந்து அகல அவர்கள் அகன்ற அடுத்த வினாடியே அங்கே கால் வைத்தனர் அருணாச்சலம் உட்பட கார்த்திகா, சரசு, தாமஸ். பகுதி 38. மயானத்தை கடந்து ஒரு குடுகுடுப்பைக்காரன் உருவில் சரவணனும் சங்கிலி குறும்பனும் வெளியேறவும் துல்லியமான அதே வேளையில் மயான வாயிலை எட்டிய அருணாச்சலம் தன்னுடன் வந்து நிற்கும் கார்த்திகாவையும் சரசுவையும் சற்று பரிவுடன் பார்த்தார். நானும் வருவேன் என்று ஒட்டி கொண்டு வந்திருந்த தாமஸ் நாவில் எச்சில் வரல வரல மயான வெளியை பார்த்து சற்று பயமூச்சு விட்டான். சரசுவும் கார்த்திகாவும் ஒருவரை ஒருவர் நெருங்கி அணைத்து கொண்டு நின்றனர். சரசுவின் விழிகளில் அதுவரை கொட்டிய குற்றாலம் இப்பொழுது மயானத்தை பார்க்கவும் பயத்தால் திசை திரும்பி வற்றி போயிருந்தது. இந்த மயானத்துக்கு இதோட 4வது தடவை நான் வந்துட்டேன். நல்ல வேளை, இந்த தடவை துணைக்கு நீ இருக்கியே என்று சரசுவிடம் கார்த்திகா கருத்து சொன்ன போது அருணாச்சலம் மயானத்துக்குள் நடக்க ஆரம்பித்தார். உள்ள போய் நாம என்ன பண்ண போறோம்? உள்ளே நுழையும் அருணாச்சலத்தை பின்தொடரும் வேளையில் சரசு கேட்கவும் உள்ள போனாதானே தெரியும் என்ற பதில் கார்த்திகாவிடமிருந்து வந்தது. தாமஸ் பயமூட்டத்துக்கு நடுவில் சற்று பக்தியோடு சிலுவை போட்டு கொண்டான். அவனை பார்க்க கார்த்திகாவுக்கு ஏதோ ஒன்று நெருடியது. அண்ணே, நீங்க யாரு? மெல்லிய குரலில் சற்று அன்பு பரிச்சயத்தோடு அண்ணே போட்டு அவள் அழைக்கவும் தாமஸுக்குள் அறிவு நீர்ப்பட்ட மாதிரி ஒரு சிலிர்ப்பு. என் பேரு தாமஸ் தங்கச்சி என்றான் கனிவோடு. நீங்க ஏன் நாங்க சொல்றத நம்பல? ராஜேந்திரன் பேர்ல உங்களுக்கு என்ன அவ்வளோ வெறுப்பு? பக்குவமாய் கேட்க வேண்டியதை கேட்டாள் கார்த்திகா. மயான பாதை நழுவி கொண்டிருந்தது. பேச்சு சூழ்நிலை பயத்தை ஜெயிக்க உதவி செய்தது. திடும் என்று நாற்றமெடுத்த புகை வந்து அனைவர் மூக்கையும் ஊடுருவியது. தொலைவில் ஆஷ்பட்டாஸ் கூரைக்கு கீழே ஒரு சடலம் வெந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சரசுவின் விழிகள் காது வரை விரிவடைந்தன. கார்த்திகாவை இறுக்கிக் கொண்டார். கார்த்திகாவின் கேள்விக்கு பதில் சொல்ல வாயெடுத்த தாமஸ் கூட அதை பார்த்து ஒரு மாதிரியானான். அருணாச்சலம் நடையில் மட்டும் தொய்வில்லை. ஒரு அசாத்திய தெளிவும் பயத்தை வெற்றி கொண்டு விட்ட தைரியமும் இவ்வளவுதான் வாழ்க்கை என்பது புரிந்துவிட்ட ஞானமுமாய் சலனமின்றி நடக்கும் அவரை தாமஸ் சற்று அதிசயமாய் கவனித்தான். முள்ளேரி வேம்பனின் மயான குடிசை கண்ணில் பட்டது. உள்ளே அவன் இருப்பதை கூரைக்கு மேல் அடுப்பு புகை கிளப்புவதில் இருந்து ஊகிக்க முடிந்தது. அருணாச்சலம் ஒரு வினாடி அதை பார்த்து நின்றார். தாமஸை பக்கமாய் அழைத்தார். நீ ஒரு விசுவாசமான தொழிலாளிங்கிறது எனக்கு தெரியும். பணத்துக்காக நீ பல நாளா தவம் கிடக்குற. அது பாவ பணமா இருந்தாலும் நியாயப்படி உன் முதலாளிக்கு தான் சேரணும். முழு பணம் கிடைக்க வழி இல்லை, ஆனா ஓரளவு கிடைக்கும். நான் சொல்றபடி கேட்டு நடப்பியா? மயானத்தின் ஓங்கலான வேங்கை மரம் ஒன்றின் நீ கீழ் நின்றபடி தாமஸ் மனதில் நினைப்பதை அப்படியே படம் பிடித்து கேள்வியாக கேட்ட அருணாச்சலத்தை தாமஸ் விதிர்த்து போய் பார்த்தான். அருணாச்சலம் அவனை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவனை விழுங்கி அவனுக்குள் விஸ்வரூபம் எடுப்பதை அவனாலேயே தடுக்க முடியவில்லை. சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் மனம் சிலிர்க்க கேட்கவும் அருணாச்சல முகத்தில் மந்தகாச புன்னகை இலையோடியது. நாலனா காசுக்கு காலடி கோல் பிடிச்சு உள்ளங்கை பார்த்து உள்ளுக்குள்ள இருக்கிறத எத்தனை ஜக்கமா ஜோசியக்காரங்க சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். பெரிய அதிசயமெல்லாம் கிடையாது. இது எல்லாம் மனோசக்தி தான். பயிற்சி இருந்தா போதும். டெலிபதி பவர்னு இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்க. அருணாச்சலத்தின் பதட்டமில்லாத பதில் வாயை பிளந்தாள் கார்த்திகா. சாமி, நான் என்ன செய்யணும்? அதை முதல்ல சொல்லுங்க. தாமஸ் விஷயத்துக்கு வந்தான். அந்த குடிசைக்குள்ளதான் ராஜேந்திரன் பிரேதம் இருக்கணும். அதை நீ வெளியே எடுத்துட்டு வரணும். தாமஸ் சற்று இடறினான். பயப்படாத, உள்ள ஒத்த சஞ்சாரம் தான் என் திருஷ்டியில படியுது. அதாவது ஒரு மனுஷன்தான் இருக்கணும். அப்போ மத்தவங்க, குறிப்பா சரவணனத்தான் எங்க? அத அந்த ஆளை பிடிச்சுதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவனை பிடிப்போமா? தாமஸ் தனது டிஷர்ட்டை ஒரு மாதிரியாக இழுத்து விட்டு கொண்டு தயாரானான். கார்த்திகாவும் சரசுவும் வேங்கை மர நிழலையே தேங்கி நிற்க அருணாச்சலம் தாமஸும் கிளம்பினர். குடிசை வாசல் அவர்களை வரவேற்றது. ஒற்றை கீற்றில் இறுக்கமாக முடைந்த உறுதியில்லா கதவை தாமஸின் உறுதியான கரங்கள் விலக்கி தள்ளின. கரடுமுரடான சத்தத்தோடு அந்த குடிசை கதவு திறந்து கொள்ள
அந்த வெட்டியான் குடிசையின் உள்புறம் அவர்கள் பார்வையில் பளியிட்டது. ஏகமாய் பானைகள், பிணங்களின் உடலிலிருந்து உருவிய புது வேட்டிகள், துண்டுகள், ஒரு முறத்தில் மஞ்சள் அரிசி, குடுமியில்லா தேங்காய் குவியல் என்று அந்த இடம் இருவரையும் எரித்தது. ஒரு ஓரமாய் வெள்ளை துணி ஒன்றில் ராஜேந்திரனின் சடலம் சுருட்டி மடக்கப்பட்டிருப்பது போல் தோன்றியது. சற்று ஒடுக்கலான இடத்தில் சமையலறை போல் அமைப்பு. மண் அடுப்பில் தென்னை மட்டை எரிந்து கொண்டிருக்க, எரியும் அடுப்பின் மேல் சாதம் பானையில் கொதிப்பட, அதன் முன்னால் பசியோடு சற்று பயத்தோடு முல்லேறி வேம்பன் அமர்ந்திருந்தான். தாமஸ் சற்று முன்னோக்கி நகர்ந்து குடிசையின் நடுப்பகுதியில் எட்டி நிமிர்ந்தான். மட்டமான வாசனை மூக்கை நிரடியது. சற்று அந்த வாசம் பொறுக்காதபடி மூக்கை சீண்டினான். சத்தம் வேம்பனை எட்டவும் அவன் முகம் கலவரமடைந்தது. யாரு? குறும்பனா? கேள்வியோடு வெளிப்பட்டு தாமஸை பார்த்து திடுக்கிட்டான். யார் நீ? கேட்டான். நீ யாரு? முதல்ல அதை சொல்லு. தாமஸின் எதில் கேள்வி வேம்பனை பதட்டத்தில் தள்ளியது. பார்வை பக்கத்தில் வெள்ளை துணி மூட்டையாக கிடக்கும் ராஜேந்திரன் பக்கம் தானாக ஓடியது. அருணாச்சலம் வெளியேவே நின்றபடி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். தாமஸின் கேள்வியை தொடர்ந்து அவரும் உள்ளே நுழைந்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில் வேம்பன் முகம் கருத்து போனது. மனதுக்குள் யாரோ ஒரு மகான் என்ற எண்ணம் அலை போட்டது. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? கேள்விக்குள் வேம்பன் நுழைந்த மறு வினாடியை விடையை அவன் அடைய விடாதபடி அருணாச்சலம் தனது வலக்கையை அவன் முகத்துக்கு நேரே நீட்டி அவனை கவ்வி இழுக்கும் பாவனை காட்டி கை விரல்களை நெளித்து அசைத்தார். உடனேயே வேம்பனின் கண்கள் மனோவசியத்தால் இடுக்கத் தொடங்கின. அவன் மனம் அவனை மீறி அவனிடமிருந்து நழுவி அருணாச்சலத்தின் கால்களில் மண்டியிட்டது. உன் பேர் என்ன? கேட்டார் அருணாச்சலம். முல்லேறி வேம்பன். ஒரு பொணத்தை இப்படி எரிக்காம புதைக்காம பதப்படுத்தி வைக்கிறது பாவம், தெரியுமா? நான் செய்யலையே. நீயும் அதுக்கு உடந்ததானே. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப நாங்க முறைப்படி அதை எரிக்க விரும்புறோம். ஓ, வெட்டிய தொழிலை செஞ்சு அந்த பெண சாம்பலையும் கபாலத்தையும் நொறுக்கி எடுத்து அஸ்தி தரணும். அப்படியே செய்யறேன். இடையில் குறும்பனால் தடை வந்தா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. தடை வராது, நான் பாத்துக்கிறேன். வா, சடலத்தை தூக்கு. அருணாச்சலத்தின் கட்டளைக்கு நாய்க்குட்டி போல கட்டுப்பட்டு ராஜேந்திரனின் சடலத்தை தொட்டு தூக்கி தோளில் ஏற்றினான் வேம்பன். பின்னர் மூவரும் வெளியே வந்தார்கள். ஒரு பிரேத மூட்டையாய் வேம்பன் தோளில் ராஜேந்திரன் கிடப்பதை பார்த்து சரசு ஓடி வந்தாள். துணியை விலக்கி முகத்தை பார்த்தாள். பார்த்த மறு வினாடி அரைமயக்கத்தால் அப்படியே கார்த்திகாய் மேல் சரிந்தாள். அருணாச்சலம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பிணமேடை நோக்கி நடந்தார். தாமஸ் பயத்தோடு அவரை பின்தொடர்ந்தார். அது ஏற்கனவே அவிழ்ந்து கொண்டிருந்த சடலத்திற்கு அருகில் ஒரு மேடை காலியாக இருந்தது. ராஜேந்திரனின் சடலத்தை அதன் மேல் எந்திரம் போல் கிடத்தினான் வேம்பன். இதுவரை ஜோல்னா பையை பிரித்திராத அருணாச்சலம் முதல் முறையாக பிரித்து அதனுள்ளிருந்து அவர் கைக்கு வந்தது சில ஏடுகள். மிக பழங்கால ஏடுகள். மயானத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே தங்கி ஆயுள் முழுவதும் தவமிருந்து உயிரின் விலாசத்தை கண்டறிந்த சித்தர்களின் அபூர்வ குறிப்புகள் உள்ள அந்த ஏடு. தசதேச விஷால சுவடிக்கட்டாய் அவர் கைகளில் தவள அதில் குறிப்பிட்ட ஒரு சதகத்தை வாசித்துவிட்டு ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவர் போல் குனிந்து சடலத்தை தெற்கு வடக்காய் இழுத்து கிடத்தினார். பின்னர் கைகள் இரண்டையும் மிக கஷ்டப்பட்டு முதுகுப்புறமாக வளைத்து சேர்த்து உடம்பை கிடத்திவிட்டு தாட்சை பார்த்தார். தாமஸை பார்த்தார். அவன் மிரட்சியோடு பார்த்தான். தாமஸ், போய் சரசு வளைச்சுக்கிட்டு வா, நான் போய் தர்ப்பப்புல் பறிச்சுக்கிட்டு வர்றேன் என்றவர் வேம்பனை பார்த்து, வேம்பா, நீ போய் வாய்க்கரிசியும் கற்பூரம் எடுத்துட்டு வா என்றார். வேம்பன் பதில் பேசாமல் குடிசையை நோக்கி நடந்தான். அடர்ந்த அந்த மயானத்தில் தர்ப்பை புல் எங்காவது முளைவிட்டிருக்கிறதா என்று பார்வை தேடியது. மயான வெளி எங்கும் தேடியும் தட்டுப்படாத அது மயானத்துக்கு வெளியே அவரை இழுத்துச் சென்றது. பரபரப்பான அதே வினாடிகளில் ஓங்கிச் செழித்து ஏகாண்டமாய் நிழல் பரப்பி காக்கை குருவி என்று பறவை ஜாதிக்கெல்லாம் வசதி மிகுந்த அடைக்கல ராஜ்யமாய் விளங்கும் அந்த ஆலமர நிழற்பரப்பில் 5-6 பேர் அமர்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர். அதில் மொட்டைத்தலை பளபளக்க மிக முகத்தழும்போடு ரவுடிகளுக்கே உரித்தான உக்கிரத்தோடு சீட்டை விசிறி போல் பிடித்தபடி வாயில் பீடி புகைய அமர்ந்திருந்தான் பத்ராச்சலம். பக்கமாய் அவனையே சுற்றி சுற்றி வரும் நாய்க்குட்டி படுத்திருந்தது. அமைதியான சூழ்நிலை. பக்கமாய் ரயில் வேலைகள் நூல் பிடித்த மாதிரி விருதுநகரை பார்த்து நீண்டிருந்தது. அதன் மேல் வெயிலின் அனல் ஆவியடித்துக் கொண்டிருந்தது. ஆள் அரவமற்ற அந்த பிராந்தியத்தின் ரயில் வேலை லைனின் நடுவில் தொலைதூரத்தில் இரு புள்ளி போல் தென்பட்டவர்களாய் சங்கிலி குருமனும் சரவணனும் வந்து கொண்டிருந்தார்கள். நாய் டிக்கி நாக்கை வலித்து நக்கியபடி சுற்றிலும் நோட்டமிட்டுவிட்டு ரயில்வே லைனை பார்த்தபோது அதன் பார்வையிலும் அவர்கள் பரிச்சமளிக்க, ஏனோ அந்த வாயில்லா ஜீவன் காணாததை கண்டுவிட்ட பாவனையில் படுத்த நிலையிலிருந்து மெல்ல நிமிர்ந்தது.
அதன் வாயுர்புறத்திலிருந்து ஒரு கருண கொடூர சத்தம் குலைப்பாய் உருக்கொள்ள தயாரான. அதன் பளபள விழிகளில் சரவணன் ஒரு புகை மூட்டமாய் தெரிந்து அதன் மூளையின் வெறி நரம்புகளை கிள்ளிவிட்டான். விருட்டென்று நிமிர்ந்த டிக்கி பத்ராச்சலத்தை மீறி ஒரு அம்பாய் சீறி தண்டவாளத்தில் இறங்கி ஓடியது. பத்ராச்சலம் ஆச்சரியத்தோடு டிக்கியை பார்த்து அது வாழ்நாளில் அப்படி ஓடி பார்த்திராத விதத்தில் தண்டவாளத்தில் ஓடுவதை பார்த்தான். திடும் என்று அந்த மரத்து பறவைகள் எல்லாம் ஒரு சேர அரவத்தோடு வானம் ஏறி பறக்கத் தொடங்கின. மரத்திலேயே முட்டையிட்டு குஞ்சும் பொறித்திருந்த அந்த கிருஷ்ண பருத்து மட்டும் இருந்த இடத்தை விட்டு எகிரி பறக்காமல் ஈனஸ்வரத்தில் கத்தியது. அதன் எச்சம் சிலிப்பொன்று பத்ராச்சலத்தின் தோல் மேல் பட்டு அவனை உசுப்பியது. பருந்து எச்சம் மேல பட்டா பரலோத்துக்கு போக நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். எப்பொழுதோ அவன் பாட்டி சொன்னது அவன் நினைப்பில் பந்தல் போட்டு வித்தியாசமாய் அங்கு நிகழும் நடப்புகளை பார்த்து அவனை பயத்தில் போட்டு புரட்டத் தொடங்க மிரள ஆரம்பித்தான் பத்ராச்சலம். பகுதி 39. திடும் என்று டிக்கியின் குறைப்புச் சத்தம் அவர்களுக்கு சமீபமாக கேட்டது. வெறிப்பிடித்த நாயின் மூளை அரவத்தோடு கூடிய குறைப்பு அது. குறைப்பொலி வந்த இடத்தை உற்று நோக்கிய போது சரவரனும் சங்கிலி குருமனும் சற்று அருகாமையில் தென்பட்டார்கள். அட, யாரோ 2 குடுகுடுப்பக்காரங்க. வாய்விட்டு ஒருவன் சலித்த சமயம் டிக்கியை பார்த்துவிட்டு கோப ஆவேசத்தோடு மிரண்டு போனான் சரவணன். எகிரி பிடுங்குவது போல் எதிர்வந்து நிற்கும் குறைக்கும் அந்த ஜீவனை பார்த்து சங்கிலி குருமன் கூட செயலற்று போனான். தம்பி, இதுக்கு உன் சுயரூபம் நல்லா தெரியுது, அதான் குறைக்குது. சாதாரணமா எங்களை கண்டாலே இது குறைக்கும். மந்திர ராஜ்யத்துல பைரவமூர்த்தி ஒரு பொல்லாத சாமி. நாய் பைரவ அம்சம். வேகமாக விளக்கினான் குருமன். விளக்க வேண்டாம், இந்த சனியினை ஜெயிக்க வழி சொல்லு. எனக்கே என்ன செய்யறதுன்னு தெரியல. உன் சுத்தி வேலை இதுங்க கிட்ட பலிக்காதா? இந்த கேள்வியை சரவணன் கேட்டு அடுத்த நொடி டிக்கி குறைத்தது போதும் என்று அவன் மேல் தாவி ஏறி கழுத்தோரமாய் பல்லை பதிக்க பார்த்தது. வெறி வயப்பட்டு போனான் சரவணன். அப்படியே பாய்ந்த டிக்கியை இறுக பற்றி அதன் கழுத்தை நெரிக்க தொடங்கினான். அதன் முன்னிரண்டு காலும் அவன் மார்பில் உதைத்து பிராண்ட அதன் விழிகள் விட்டு தெரித்தன. சங்கிலி குருமன் அதை பார்த்து ஒதுங்கி நிற்க பத்ராச்சலம் அதை பார்த்து விட்டு ஓடி வந்தான். டே டே, எவன்டா அவன் என் டிக்கியை கொல்ல பார்க்கறது? கேள்வியோடு பாய்ந்து வந்தவனை பார்த்த சரவணனாகிய ராஜேந்திரனுக்கு டிக்கியின் மேல் இருந்த கவனம் மெல்ல சிதைந்து அப்படியே அவன் மேல் திரும்பியது. இதற்குள் உயிர் துடிப்பை கூடிய மட்டும் இழந்த டிக்கி சுருண்டு ரயில்வே கிராதியில் விழ சரவணன் பத்ராச்சலத்தை வெறித்த விழிகளுடன் பார்த்தபடி முன்னேறினான். அதே இமைக்காத பார்வை. உடம்பு நரம்புகளில் கொலைவெறி முறுக்கேற்ற பழைய நினைப்பில் பழி உணர்வு பந்தடிக்க தணலாய் கண் சிவக்க ஆவேசம் வந்து ராட்சத வேகத்தை உடம்பில் கூட்ட நாயை நெரித்த அதே வெறி குறையாமல் பத்ராச்சலத்தை பார்த்தபடி முன்னேறும் சரவணனை பார்த்த சங்கிலி குருமனுக்கு பயம் அடி வயிற்றில் பந்தாய் சுருண்டது. சட்டென்று சுதாரித்து சரவணனின் தோளை பற்றி அவனை தன்வயப்படுத்த முயற்சித்தான். நாய் டிக்கி தனது இறுதி மூச்சை ஒரு வழியாக விட்டு கால்கள் விரைக்க ரயில் கிராதியில் உடல் துடிப்பை அடக்கிக் கொள்ள பத்ராச்சலத்துக்கு அதை பார்க்க குமுறியது. அநியாயமா என் நாயை கொண்டுட்டியடா பாவி, உன்ன! முஷ்டியை உயர்த்தியபடி சரவணனை பார்த்து முன்னே பாய்ந்து வந்தான் பத்ராச்சலம். இம்முறை ஆலமரத்து கிருஷ்ண பருந்து வெகு தீனமாக அலறியது. சட்டென்று அந்த சத்தம் கேட்டு நின்றான். ரயில்வே கிராதியில் அவனது சக நண்பர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஒவ்வொருவராக வரத் தொடங்கியிருந்தார்கள். குறும்பன் சட்டென்று ஜோல்னாவில் கையை விட்டு அஞ்சன பாத்திரத்தை தொட்டவன் அதிலிருந்து துளி மையை ஆட்காட்டி விரலில் தொட்டு தேய்த்தவனாய் அந்த கரத்தோடு பத்ராச்சலத்தின் தோளில் கை போட்டு, அவசரப்படாத தம்பி என்று அவனை தன் பக்கம் திருப்பினான். திரும்பிய பத்ராச்சலத்தின் சிரம் குறும்பனிடம் நிலைத்த வினாடியில் அவன் புருவ மையத்தில் லேசாய் குறுகுறுத்தது. மனதை அதுவரை பற்றியிருந்த அவ்வளவு விஷயங்களும் நீர்பட்டு அழிந்த கோலம் போல் மறைந்து போக மனம் போய் குறும்பனிடம் சங்கமித்தது. ஆடாமல் அசையாமல் குறும்பனை பார்த்தபடி அப்படியே நின்று மனதளவில் சூனியமாகி விட்டவனை குறும்பன் லேசாக பார்த்து சிரித்தான். நீதான பத்ராச்சலம் கேட்டான். ஆமா, பத்ராச்சலத்திடம் பதில். நீ இப்ப சாகணும் பத்ராச்சலம் என்றான். உடனேயே உங்கள் விருப்பம் என்று படு சாதாரணமாய் பதில் வந்தது பத்ராச்சலத்திடம். இதற்குள் அவன் நண்பர்கள் அவனை நெருங்கிவிட்டனர். வந்து நின்றவர்கள் செத்து கிடக்கும் நாயையும் சிலையாய் நிற்கும் பத்ராச்சலத்தையும் பக்கத்தில் மத யானை கணக்காய் நிற்கும் சரவணனையும் பார்த்து சில வினாடி வெறித்தனர். டே பத்ரா, என்னடா இது? சிலையாட்ட நின்றுகிட்டு என்ன பண்ற? குடுகுடுப்ப நாய்களா, உங்களுக்கு இந்த பக்கம் என்னையா வேலை? ஒருவன் உரக்க கத்தினான். குறும்பனுக்கு சிரமாறியது. சரவணனோ அவர்களை பந்தாட துடித்து ஒருவனை எட்டி பிடித்து கருவேப்பிலை கொத்து போல் ஒரு உருவி உடம்பின் மொத்த சக்தியையும் பிரயோகித்து அடிவயிற்றில் ஒரு குத்துவிட
அவனது வாய் உடனேயே ரத்தம் கொட்டுமளவானது. உடம்பு சாப்பிட்டு எரிந்த தோல் போல் துவண்டு களைத்து ரயில் லைனில் செத்து கிடக்கும் நாய்க்கு அருகே போய் விழுந்தது. மற்றவர்கள் இதை பார்க்க ஆவேசமானார்கள். கொலைகளையும் வழிப்பறிகளையும் ஒரு அன்றாட விஷயமாய் நினைத்து செயல்படும் அவர்களின் முரட்டு ரவுடித்தனம் சங்கிலி குருமனையும் சரவணனையும் சுற்றி வளைத்தது. குரும்பன் தாமதிக்காமல் கேட்டான், தம்பி, வேகப்படாத. இதுல உன்னை கொன்ன வேற எவனாவது இருக்கானா? இந்த கேள்வி சரவணனை மட்டுமல்ல, அவர்களையுமே கூட திடுக்கிட வைத்தது. குரும்பன் மிக வேகமாய் அஞ்சன பாத்திரத்தில் கைவிட்டான். ஆட்காட்டி விரலில் மை வந்து ஒட்டியது. அதை எதிர்பாராமல் கவனித்த ஒருவன் உடனேயே சுதாரிக்க தொடங்கி கத்தினான், டேய், இவன் மை போடுற குரளி வித்தக்காரன் போல தெரியுது. நம்ம பத்ராவுக்கு மை போட்டு மயக்கிருக்கான். நம்மளையும் மயக்கிடுவான் இவன். இவன் நம்மளை தொடக்கூடாது. எடுங்கடா கல்ல. எல்லோரும் அதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். சரவணனிடம் திமிரல் மட்டுப்படவே இல்லை. பத்ராச்சலமோ தண்டவாளத்தின் மையத்தில் ஒரு தபசியை போல் உட்கார்ந்து கொண்டான். பரபரவென அந்த வேளையில் அவர்கள் அனைவரின் காதுகளையும் ஊடுருவியது தொலை தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸின் சைரன் சத்தம். குருமன் தாமதிக்காமல் பத்ராச்சலத்தை பார்த்தான். பத்ராச்சலம், நீ எழுந்து ரயில் வர்ற பாதையில எந்த பக்கம் திரும்பாம நட பாப்போம் என்று கட்டளையிட்டு அவர்களை பார்த்தான். அவர்கள் சற்று மிரண்டு போயிருந்தார்கள். குடிந்து கல்லை எடுக்க தயாராகி விட்டிருந்தார்கள். சரவரன் அவர்களை பார்வையில் சலித்தான். இவர்கள இந்த பத்ராச்சலத்தோட கூட்டு சேர்ந்து அன்னைக்கு உன்னை போட்டு புரட்டினது யாரு? மூளை நரம்பை கிள்ளி விட்டு நினைப்பில் அவர்கள் உருவை தேடினான். எதிரே தெரியும் மிரண்ட முகங்களான எதுவும் நான் இல்ல என்பது போல் பார்த்தன. பத்ராச்சலமோ கீ கொடுக்கப்பட்ட எந்திரம் போல தண்டவாள மையத்தில் அணு பிசங்காமல் எதிர்வரும் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் எனும் யமனை பற்றி கவலைப்படாமல் நடந்து கொண்டே இருந்தான். அடர்ந்த தோப்பு போன்ற வளைவில் மிக அழகான சிவந்த தனது நீண்ட பெட்டிகளோடு 60 மைல் வேகத்துக்கு குறையின்றி சீற்றத்தோடு வளைந்து அந்த பிராந்தியத்தை எட்டியது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். அதை பார்த்துவிட்டு பத்ராச்சலத்தின் சிநேகிதர்கள் கத்தினார்கள், பத்ரா, ரயில் வந்துகிட்டு இருக்குதுடா. காற்றில் கரைந்து வீணாய் போனது அந்த எச்சரிக்கை. ஓடுங்கடா, அவனை பிடிச்சு இழுக்கடா. ஒருவன் கத்தியபடி காலெடுக்க குறும்பன் குரூரமாக அவனை வெறித்தபடி மறித்தான். இதை பார்க்க ஒருவனுக்கு கொலைவெறியே ஏற்பட இடுப்பில் இருந்து சைக்கிள் செயினை உருவியபடி குறும்பனை நோக்கி சுழற்றத் தொடங்கினான். அந்த நபரை சரவணனின் குறுக்கீடு தடுக்க பார்த்தது. இயலாதபடி உடம்பில் விறுவிறுவென்று செயின் பட்டு சதை சுழலத் தொடங்கி ரத்தம் பீரிட்டது. இதற்குள் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் பத்ராச்சலத்தை நெருங்கியே விட்டது. பத்ரா, அலறினான் ஒருவன். பலனில்லை. யானை மீது மோதிய கோழி போல் துண்டு துண்டாகி போனான் பத்ராச்சலம். அதை பார்த்து கோபத்திலும் குரூரத்திலும் சிவந்த ஒருவன் சங்கிலி குருமன் மேல் சரமாரியாக கற்களை எடுத்து வீசினான். குருமனின் பொட்டில் ஒரு கல் வந்து மோதியது. நல்ல வேகத்தில் வந்து மோதியது. அவன் பிரச்சை நரம்பு அருந்துவிட மயக்கம் வந்து சொத்தென்று தண்டவாளத்தில் ரத்தம் சொட்ட மரம் போல விழுந்தான். சரவணனுக்கு பகீர் என்றது. நாம் உடம்பை தாங்கும் சைக்கிள் செயினை பொருட்படுத்தாமல் குருமனை நோக்கி நகர்ந்தான். வேகமாக மண்டியிட்டு குருமனை தொட்டு தூக்க பார்த்தான். 2 பேர் அவனை தடுத்து பின்னுக்கு இழுத்து சப்பாத்தி கள்ளி புதர் பக்கமாக தள்ளிவிட்டனர். அவன் சுதாரித்து நிமிர்வதற்குள் சரியாக தண்டவாளத்தில் கழுத்தை வைத்தது போல் கிடந்த குருமனின் கழுத்தை நறுக்கென்று கிள்ளியபடி ஓடி கடந்தது ரயில். அதை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் உடம்பின் மேல் சரமாரியாக விழுந்த செயின் தாக்குதலால் முதல் முறையாக சரவணனையும் மயக்கம் எட்டி பிடிக்கும் போல் தோன்றியது. கண்கள் சொருக தரைமேல் விழுந்தான். அவனை தாக்கியவர்கள் அவன் மயங்குவதை பார்த்து தாக்குவதை நிறுத்திவிட்டு சற்று பயத்தோடு நின்றார்கள். இவனும் உசுர விட்டால விட்டுருவான்டா என்றான் ஒருவன். இங்க கொஞ்ச நேரத்துல என்னவெல்லாமோ நடந்துருச்சு. நின்னா நமக்கு ஆபத்து. போலீஸ் வந்தா தொலைஞ்சோம். ஏற்கனவே நம்மளை தேடி நாயா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க என்றபடி அவர்கள் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தார்கள். தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் கூட கொஞ்ச தூரத்தில் தன்னை நிறுத்தி கொண்டிருந்தது. அடுக்கடுக்காய் 2 பேர் வம்பாய் வந்து விழுந்து செத்ததை பார்த்த டிரைவர் மனது பொறுக்காமல் ரயிலை நிறுத்திவிட்டு கடைசி பெட்டியில் இருக்கும் காரனை பார்த்து தகவல் தர இறங்கி இருந்தார். நிறைய பேர் என்னவோ ஏதோ என்று இறங்கிக் கொள்ள சம்பவம் நடந்த ஆலமர கிராதியை நோக்கி தீவு தீவாக நகர்ந்து வர தொடங்கினர். யாரும் மற்ற சூனியம் அவர்களை வரவேற்றது. எல்லோரும் ஓடி வந்திருந்தார்கள். சரவரன் மட்டும் ஒரு புதர் மறைவில் கிடந்ததால் அவனை யாரும் கவனிக்கவில்லை. எல்லோர் கவனமும் தலைவேறாக கால்வேறு உடல் வேறாக 3 துண்டாக கிடக்கும் குரும்பன் மேலும் சதைக்கூலாகி சற்று தூரத்தில் கிடக்கும் பத்ராச்சலம் மேலும் குவிந்தது. என்று பள்ளி போல் உதட நெறிப்பட ஆதங்கப்பட்டு கொண்டார்கள். இவன் சாக வேற நல்ல இடம் கிடைக்கலையா? நாம போற ரயில் தாங்கனா கிடைக்கணும். அவர்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த சமயம்
புதர் அருகில் விழுந்து கிடக்கும் சரவணனுக்கு லேசாக மயக்கம் தெரியத் தொடங்கியது. உடம்பின் நாவி கமலத்தில் ஒரு வெற்றிடம் உரு உருவாகிக்கென பற்றி இருக்கும் ராஜேந்திரனின் ஆவி அந்த வெற்றிடத்தில் சக்தி இழந்து கரைவது போல் ஒரு உணர்வு. உண்மையான சரவணனின் ஆன்மா மூளை நரம்புகளை கிள்ளி தன்னை உயர்த்தி பிடிக்க ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தது. மிகுந்த வலி வேதனையோடு எழுந்து அமர்ந்தவனுக்கு சூழ்நிலை ஆச்சரியமளித்தது. தான் புதியதாக கட்டிய வீட்டில் படுத்துக்கொள்ள போனது வரை அவனுக்கு நினைவு வந்தது. அதன் பிறகு இங்கு எப்படி வந்து விழுந்தேன்? கேள்வி உள் எழும்பிய மறு வினாடி அப்படியே ஊதுபத்தி புகை போல் அழிந்து போனது. விடமாட்டேன், விடமாட்டேன், இந்த உடம்ப நான் விடமாட்டேன். யார் என்னை வெளியே இழுக்க முயற்சிக்கிறது? ஐயோ வேண்டாம், நான் இந்த உடம்ப விடமாட்டேன் என்ற உதடு ராஜேந்திரனின் குரலில் முணுமுணுத்தது. அந்த நினைப்பும் கூட உடனேயே அழிய பழையபடி சரவணனின் உள் நினைவுகள் மேலெழும்பியது. விடிஞ்சா கிரக பிரவேசம், ஏகப்பட்ட வேலை தலைக்கு மேல இருக்கச்ச நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்ன என் உடம்பெல்லாம் காயும்? தன்னை பார்த்து நிதர்சனமாக கேள்வியோடு எழுந்து நின்றான் சரவணன். சைக்கிள் செயினின் சுழற்சி நன்றாகவே தாக்கியிருந்தது. என்ன நடந்தது என்பதை அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் அந்த நிலையிலும் ரயில்வே லைனில் நிற்கும் கூட்டத்தை கண்டும் காணாமல் அவனது கால்களை ஏதோ ஒரு சக்தி கவ்வி எங்கோ இழுத்தது. கட்டுப்படுத்த இயலாமல் சரவணன் நடக்கத் தொடங்கினான். ஐயோ, என்ன இது? என்னை யாரோ கவ்வின மாதிரி இருக்கே. எனக்குள்ள இன்னொருத்தன் பேசுற குரல் கேக்குதே. இது எப்படி சாத்தியம்? நான் ஒருத்தன் தானா? நான் ஒருத்தன் தானா? இல்ல இல்ல 2 பேரா? இப்ப நான் எங்க போறேன்? கேள்விகள் அவனை சலித்தெடுக்க அந்த கூட்டத்தை கண்டும் எதையும் உணராதபடி நடக்கத் தொடங்கினான். ஆலமரத்து கிருஷ்ண பருந்து அவனை பார்த்துவிட்டு ஏனோ தாள பறந்து வந்து துரத்துவது போல் வந்து சிறகால் அவன் தலையை தட்டியது. ஏனோ அதை பார்த்தவன் அது நெருங்குவது கண்டு அச்சத்துடன் ஓடத் தொடங்கினான். ராஜேந்திரனின் பதப்படுத்தப்பட்ட பிரேதம் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியிருந்தது. கற்பை புருகள் சடசடவென்று சத்தத்தோடு எரிந்தபடி தேகத்தின் மேல் கிடக்கும் நெல்லி மரக்கட்டைகளை பற்றி தீக்குழந்தை பெரியதாக வளர்த்து கொண்டிருந்தன. வாய்க்கரிசியால் நிரம்பி கிடக்கும் சிரம் முதலில் சாம்பலாகும் போல் தோன்றியது. அருணாச்சலம் மட்டும் அது எரிவதை எந்த சலனமுமின்றி பார்த்து கொண்டிருந்தார். கால்மாட்டில் முல்லேறி வேம்பன் வேலங்குச்சியோடு காவலிருந்தான். சரசுவும் கார்த்திகாவும் குடிசை அருகே வந்து விட்டிருந்தார்கள். சரசு விசும்பிக் கொண்டிருந்தான். கார்த்திகாவோ மயானத்து மண்பாதையவே பார்த்து கொண்டிருந்தான். எங்க இருந்தாலும் சரவணன் திரும்பிடுவான் பாரு. இந்த உடம்பு முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகுறதுக்கு முன்னாடி அவன் இங்க வந்தே தீரணும். அவன் வர்ற வரையில இந்த பிரேத நெஞ்சு கூட வேகவே வேகாது. சரவணன் உடல்ல பலம் இழந்தும் விடாம ஆக்கிரமிச்சுக்கிட்டு கிடக்கிற சந்திரன் ராஜேந்திரன் ஆவிய முழுவதுமா வெளியேத்த ஒரே வழிதான் இருக்கு. அந்த துளி கூட பயம் இல்லாம நீ செஞ்சாகணும். அந்த ஒரே வழி, அருணாச்சலம் சொன்ன அந்த ஒரே வழி கார்த்திகா நெஞ்சை அடைத்து அவளை பயப்பள்ளத்தாக்கில் புரட்டி கொண்டிருந்தது. இந்த அருணாச்சலம் முதலுக்கே மோசம் வருவது போல் யோசனை சொல்லியிருக்கிறார். வேறு வழியே கிடையாதா? மாய்ந்து போய் சரசுவை ஆதராக தாங்கியபடி மயான வாயிலேயே பார்த்தவளை துளி கூட ஏமாற்ற விரும்பாதவனாய் ஓடி வந்து கொண்டிருந்தான் சரவணன். பகுதி 40. வலியின் உபாதை உடல் முழுக்க இருப்பினும் காலை கவ்வி இழுக்கும் ஏதோ ஒரு சக்தியின் முன்னால் எதையும் பொருட்படுத்தாது நடந்து வரும் சரவணனை பார்த்து கார்த்திகா கா- கார்த்திகா விழிகளை அகட்டி விரித்தாள். அருணாச்சலம் சொன்னது போலவே ராஜேந்திரனின் சிதை கருகி சாம்பலாகும் முன் அதோ வந்து கொண்டிருக்கிறான் சரவணன். அவன் வந்து விட்டதை அருணாச்சலத்துக்கு சொல்ல வேண்டுமே. தேம்பலும் மயக்கமுமான சரசுவை தாண்டி கொண்டு அருணாச்சலத்தை நோக்கி காலெடுத்தாள் கார்த்திகா. அவசியமில்லை என்பது போல் சிதைமேடையை விட்டு அருணாச்சலமே அவன் வந்துவிட்டதை உணர்ந்தது போல் அவளை நோக்கி நடந்து வந்தார். அதுவரை இந்த செயல் எதிலும் பட்டும் படாமல் மௌன மயக்கத்தில் இருந்த தாமஸும் கூட சரவணன் வருவதை பார்த்தான். சில தினங்களுக்கு முன்பு ராஜச கதியில் கிம் என்று அவன் அவன் விட்ட உதை உடனேயே அவனுக்குள் ஞாபக துள்ளல் போட்டது. அடி வயிறு பயப்பந்தின் உருளலில் மைதானமாய் மாறியது. தாமஸ், சரவணனை வளைச்சுப்பிடி. சரவணன் முன்ன மாதிரி பலமானவன் கிடையாது. அவனை ஆக்கிரமிச்சிருக்கிற ராஜேந்திரனுக்கு இப்ப பாதி பலம் கூட கிடையாது. இந்த ராஜ்ய தொடர்பு அவன் வரையில முடிஞ்சு போயாச்சு. 10 நாளைக்கு காற்றுடம்ப அலையத்தான் அவனுக்கு விதி உண்டு. ஒவ்வொரு நாள் பிண்டமும் அவனுக்கு அந்த காற்றுடம்ப கூட வானம் ஏத்தி தள்ளிடும். கவலைப்படாம போய் அவனை பிடி. அருணாச்சலம் கட்டளையிட்டதை தொடர்ந்து தாமஸ் அவனை வளைத்து பிடிக்க தயாரானான். எதற்கும் எச்சரிக்கையாக சிலுவை சங்கிலியை டிஷர்ட்டுக்கு வெளியே எடுத்து விட்டு கொண்டான். உதட்டை குவித்து முத்தமிட்டு கர்த்தரை துணைக்கு அழைத்தவனாய் குடிசை வரையில் நெருங்கிவிட்ட சரவரனை மெல்ல நெருங்கினான். உடல் வேதனை பிழிந்தெடுக்க அங்கங்கே குருதி திப்பிகள் குருதி திப்பிகள் காய்ந்து கிடக்க கண்கலங்க நிமிர்ந்தவன் எதிரே தெரியும் தாமஸை பார்த்து முடிந்த அளவு கோபத்தை காட்டினான். தாமஸுக்கு பின்னால் பிண மேடையில்
ஆஸ்பெட்டாஸ்க்கு கீழே எரிவது தனது உடல் என்பதை உணர முடியாமல் அதை ஒருவாறு விரித்தவன் திடுமென்று தான் பலமிழந்து போனதன் காரணம் புரியாமல் அந்த கோபத்துடனே குழம்பி போனான். மெல்ல மண்டியிட்டு பெருமூச்சு விட்டபடி தாமஸை மீண்டும் வெறிக்க தாமஸ் அடிமேல் அடி போட்டு நெருங்கினான். கார்த்திகா நெஞ்சை கைகளில் பிடித்து கொள்ளாத குறையாக விரிக்க அருணாச்சலம் மௌனமாய் கவனிக்க சரசுவும் கூட கவனிக்க தொடங்கினாள். கிட்ட வராத, கிட்ட வராத, உஷ், உஷ் என்று மூச்சிறைப்புக்கு நடுவில் சரவணன் தேய்ந்த குரலில் சொன்னதை தாமஸ் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நெருங்கியே விட்டான். நெருங்கிய வேகத்தில் அவனை இறுக்கி பிடித்தவன் திடும் என்று சரவணன் வெகுதீனமாய் அலறுவதை கேட்டு சட்டென்று பிடியை விட சரவணன் கூடி குறுகியவனாய் எழுந்து ஓடி ஒரு மரத்தின் பின் ஒளிந்து கொண்டான். தாமஸின் மார்பில் ஆடும் சிலுவை ஏனோ அவனை என்னவோ செய்தது. தாமஸும் அது புரிந்து சிலுவை சங்கிலியை சற்று பரவசத்தோடு பார்த்து கொண்டு அவனை மேலும் நெருங்கினான். அருணாச்சலம் மௌனமாய் அனைத்தையும் பார்த்தார். கார்த்திகாவும் சரசுவும் அவரை நெருங்கி நின்று கொண்டனர். பிணமேடையை விட்டு தற்காலிகமாக ஒதுங்கி வந்திருந்த முல்லேரி வேம்பனும் வாயை பிளக்காத குறையாக வந்து சேர்ந்து கொண்டான். தாமஸ், பயப்படாம பிடி. தாமஸுக்கு கட்டளையிட்டவர் சட்டென்று ஜோல்னா பையிலிருந்து திருவோடு போல் ஒன்றை எடுத்து பாதப்பகுதியில் கிடக்கும் மண் கட்டிகளை எடுத்து அதில் போட்டார். கார்த்திகா அரைமனதோடு அதை வாங்கி கொண்டு குடிசைக்குள் நுழைந்து திரும்பின சமயம் தாமஸ் வசம் சரவணன் பிதுங்கிக் கொண்டிருந்தான். மண் கரசலை வாங்கி கொண்ட அருணாச்சலம் வேகமாய் சரவணனை நெருங்கி அவன் தலைமுடியை இழுத்து பிடிக்க அவரை பார்க்க முடியாமல் பார்த்தான் சரவணன். கண்கள் கூசுவது போல் முகத்தில் பாவம் காட்டினான். சட்டென்று மண் கரைசலை அவன் வாயை பிளந்து உள்ளே ஊற்றியது அருணாச்சலத்தின் கரங்கள். திமிரினான் சரவணன். உடம்பை முடிந்த மட்டும் உதறினான். தாமஸ் பிடியை தளர்த்தவே இல்லை. அந்த கரைசல் முழுவதும் தேர்ந்து போனது. விடாமல் அடுத்த முறைக்கும் தயாரானார். கார்த்திகா அவரை கெஞ்சுவது போல் பார்த்தாள். மூச்சு முட்டி ஏதாவது ஆயிடப் போகுது என்பது போல் பயந்தாள். இந்த முறை மண் கரைசலில் நிறைய வெற்றிலைகளை கிள்ளி போட்டார் அருணாச்சலம். சரசுவுக்கு அங்கு நடப்பதை பார்க்க உடம்பே நடுங்கியது. தன் வாழ்நாளில் பார்த்திராத, நினைத்தும் இராத, கேள்விப்பட்டிராத விஷயங்களாய் அவைகள் அவளை போட்டு பிரட்டின. சரவணன் விழி தெறிக்க போய்விட்டிருந்தான். பானை போல் வயிறு உருமாறி இருந்தது. திமிரக்கூட சக்தியற்று சுருண்டு விழுந்தான். தாமஸுக்கும் உடம்பு களைத்து போயிருந்தது. சில வினாடிகள் சரவணனை வெறித்த அருணாச்சலம் வேம்பனை பார்த்து நீருடன் ஒரு மண் கலசத்தை எடுத்து வரச் சொல்ல அவனும் அவ்வாறே எடுத்து வந்தான். அந்த நீர் கலசத்தை எடுத்துக்கொண்டு மறைவாய் ஒரு மரத்தின் பின்னே சென்று அங்கே வைத்தவர் அந்த கலசத்தை சுற்றி வட்டமிட்டவர் வட்டமிட்டு திரும்பியவர் கைகளில் இந்த முறை அதிசயமாய் ஒரு கட்டாரி மின்னியது. கட்டாரியின் பிடியில் கோலம் போல் ஏதோ போடப்பட்டிருக்க சில புரியாத எழுத்துக்கள் அதில் தென்பட்டன. கட்டாரியோடு சரவணனை நெருங்கியவர் அவனை சற்று தாங்கி பிடித்தவராக ராஜேந்திரா என்றார். மெல்ல கண் திறந்து பார்த்தான் அவன். இப்ப இவரை நீ விட போறியா, இல்ல இவனையும் உன் போல ஆக்கவா கேட்டுக்கொண்டே கத்தியை அவன் எதிரே காட்டினார். அவன் விழிகள் ஏனோ அதை நெருப்பு துண்டமாய் பார்த்து படபடத்தது. உதட்டை வலித்து குவித்து மறுப்பாக அவன் எதையோ சொல்லும் முன் சரவரனின் மேல் வயிற்றில் கத்தியை வைத்து அழுத்தவும் ரத்தம் மெல்ல தலையை காட்டியது. வேண்டா வேண்டா அவன் உதடுகள் துடித்தன. அதை பொருட்படுத்தாமல் உச்சி தலைமுடியை சுருட்டி பிடித்தது அருணாச்சலத்தின் கரங்கள். பாதம் வரை உள்ள மொத்த தொடர்பும் அந்த தலைமுடியை பிடித்த மாத்திரத்தில் அருணாச்சலம் கைகளில் வந்து சிக்கியது. குவிந்த உதட்டை திரும்ப அசைக்க கூட சக்தியற்றவனாக விடாது அவரை விரித்தான் ராஜேந்திரனாகிய சரவணன். அருணாச்சலத்தின் முகத்தில் சாந்தம் விலகி ரௌத்திரம் பரவியது. கத்தியை சற்று அதிகமாவே அழுத்த அந்த கூர்முனை சதையை வைத்தபடி மண் கரைசலை நீரால் நிரம்பிய வயிற்றை தொட்டு குடலையும் கீரும் போல் தோன்றியது. தீனமான ஊளையிடுவது போல் அலறினான் சரவணன். வாயை இறைக்கழுகு போல் வலி வேதனையோடு தாங்க முடியாமல் பெரியதாக பிளந்தான். உதடே கிழிந்து போய் விடுவது போல் மேலும் மேலும் விரிந்தவன் ஒரு கட்டத்தில் சொத்தென்று விழுந்தான். கார்த்திகா கண்களில் நீர்த்திரள் விழுந்தவனை தாங்கி பிடிக்க உடல் சவம் போல் சில்லிடத் தொடங்கியிருந்தது. மருண்ட விழிகளோடு அருணாச்சலத்தை பார்த்தாள். அருணாச்சலம் அதை பொருட்படுத்தாமல் வேக வேகமாய் நீர்க்கலசத்தை வைத்த மரத்தை நோக்கி நடந்தார். அது உடைந்து நீர் தரையில் பரவியிருந்தது. அதை பார்க்கவும் அருணாச்சல முகத்தில் புன்னகை அரும்பத் தொடங்கியது. உற்சாகமாய் உடனே திரும்பியவர் பிரச்சையற்று கிடக்கும் சரவணனை தொட்டு தூக்கினார். கவலைப்படாத கார்த்திகா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு என்றவர் உடனடியாக அவன் கைகளில் கருப்பாய் ஒரு கயிறை எடுத்து கட்டினார். அவன் உச்சி முடியை கத்தரித்து பக்கத்து மரத்தில் ஒரு சிறிய ஆணி கொண்டு அடித்தார். வேம்பன் அனைத்தையும் வெறித்து கொண்டே இருந்தான். எல்லாம் ஒரு ஒளியாக முடிந்துவிட்டது. சரவணனின் உடலில் மட்டும் சில்லிப்பு நீங்கவில்லை. கத்தி இறங்கிய இடத்தில் ஒரு மூலிகையை வைத்து கட்டிய அருணாச்சலம் கலங்கி போய் பார்க்கும் கார்த்திகாவை பார்த்தார். சந்தோஷமா சிரிக்க வேண்டிய நேரத்துல இப்படியா கலங்குவ
இனிமா கொடுத்தா எல்லா மண் கரைசலும் வெளியேறிடும். நீ போய் காரை கிளப்பு என்றார் உற்சாகமாய். வேம்பன் அருணாச்சலத்தை தொடர்ந்து வெறித்தான். கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆபத்து வராது. இனி அந்த சங்கிலி குருமை இங்க வரமாட்டான். அவனும் இந்த பிரபஞ்ச சூனியத்துல கலந்துட்டான். விதை விதைச்சவன் விதை அறுப்பாங்கிறதுக்கு அவன் உதாரணமாயிட்டான் என்றார். தாமஸ் அதை கேட்டு ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தான். சாமி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாக்கின் நுனிவரை வந்து விட்டது அந்த கேள்வி. உங்களுக்கு சொன்னா புரியாது என்றவர் வேம்பன் குடிசையை பார்த்தார். அதன் வாயிலில் ஒரு நாய்க்குட்டி போல் யாரோ காத்திருப்பது மெல்லிய கருப்பாய் அவர் பார்வைக்கு மட்டும் தென்பட்டது. உனக்கெல்லாம் விமோச்சனம் இப்போ இல்ல என்று முணுமுணுத்தவர், வேம்பா, எக்காரணம் கொண்டும் செருப்பணியாம வெளியே வராத, உடம்புல மை தெரிக்காம இனி இருக்காத என்று எச்சரித்தார். அவன் கொட்டினான். ஆமா, பணப்பெட்டி இப்போ உள்ளதானே இருக்கு கேட்டார். பதில் பேசாமல் அதை போய் எடுத்து வந்தான் வேம்பன். அதை வாங்கி தாமஸ் வசம் தந்தார் அருணாச்சலம். தாமஸ் மிக பணிவாக அதை பெற்றுக்கொண்டான். என்ன நினைத்தானோ அந்த பெட்டியை அப்படியே சரசு எதிரே நீட்டினான். சரசுவோ எரிந்து அவிழ்ந்து கொண்டிருக்கும் பிணமேடையை விரித்து கொண்டிருந்தாள். தங்கச்சி, அவன் குரல் அவளை கவ்வியது. இந்த பணம் உன் தம்பியோட பணம். அவன் இழப்புக்கு ஈடா எவ்வளவு தந்தாலும் ஈடாகாது. நான் இந்த பணம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். வாங்கிக்கமா. கரிசனமாய் பேசிய அவனை அருணாச்சலம் பெருமிதமாய் பார்த்தார். சரவணனை தோளில் தாங்கிக் கொண்டு நடக்கத் தொடங்கினார். சரசு வாங்காமல் தேம்பினார். வாங்கிக்க, நான் மனசார சொல்றேன். நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. நானும் உனக்கு இனி ஒரு அண்ணன் தான். உலகத்துல நமக்கு புரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. வாழ்ற நாள்ல ஒழுங்கா இருந்துடணும். இல்லைன்னா மரணம் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துங்கிறத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணத்தை வாங்கிக்க. அவள் அரைமனதோடு வாங்கி கொண்டாள். வேம்பன் மயான வாயில் வரை வந்து அவர்களை வழியனுப்பி வைத்தான். குறுகின பழக்கமாக இருந்தாலும் காலத்துக்கும் நினைவிருக்கும்படியான சம்பவம். கார்த்திகா காரை அசாத்திய வேகத்தோடு கிளப்பினாள். சரவணன் கண் விழித்து கார்த்திகா என்று அழைத்தால்தான் உயிர் வரும் என்பது போல் துடி துடித்தது. ஆக்சிலேட்டரை அழுத்த மிதித்தாள். சற்று நேரத்தில் அந்த மாபெரும் நர்சிங் ஹோம் முன்னால் அந்த கார் குலுங்கி நின்றது. சரவணன் உற்சாகமாய் தென்பட்டான். ட்ரிப்ஸ் ஏறியிருக்கும் தெம்பில் பழைய பளபளப்பு மெல்ல உள்ளே நுழைய தயாராக இருந்தது. காளம்பை உட்பட அவனை சுற்றி அவன் குடும்பமே திரண்டிருந்தது. பாஸ்கர் சரவணனை வெறித்து வெறித்து பார்த்தான். அண்ணா, நீ இப்ப ராஜேந்திரன் இல்லதானே? தயங்கி தயங்கி கேட்டான். சரவணன் புரியாமல் விழித்தான். யாரு ராஜேந்திரன்? அவனை எதிர்கேள்வி கேட்டான். அப்பாடா, பெருமூச்சு பாஸ்கரிடம். யாருப்பா அது ராஜேந்திரன்? பத்மநாபனை பார்த்து கேட்டான். உனக்கு தெரியவே வேண்டாம், அவன் யாரோ. சட்டென்று பேச்சை உடித்து உடனே திருநீரை நெற்றியில் பூசினார் அவர். ஆமா, யார் இந்த பாட்டி? அவன் கேள்விக்கு பத்மநாபன் பதில் சொல்ல வாயெடுத்தார். காடமை உடனேயே தடுத்தார். தெரிஞ்சா எதுவும் முழுசும் தெரியணும், இல்லைன்னா தெரியவே கூடாது. இவனுக்கு எதுவும் தெரியாமலே இருக்கட்டும், அதுதான் நல்லது என்று காதோரமாய் கிசுகிசுத்தாள். அருணாச்சலம் மூடை நுழைந்தார். எப்படி பாருக்கு உடம்பு என்று கேட்டார். எல்லோரும் நெடு நாட்களுக்கு பிறகு குதூகலத்துக்கு மாறினார்கள். சரசுவும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள அங்கு வந்திருந்தார். கார்த்திகாவை நெருங்கி எப்ப கல்யாணம் என்று கேட்டார். கார்த்திகா முகத்தில் வெட்கம் வந்து முகாமிட்டது. பயத்தில் திளைத்து திளைத்து லேசாய் கருத்திருந்த அவள் முகம் வெட்கத்தால் சிவந்து ரோஜாவுக்கு சவால் விட்டது. சரவரன் அத்தனை பேருக்கு மத்தியில் அந்த பூமுகத்தை பார்த்து யாருக்கும் தெரியாதபடி பிளையிங் கிஸ் விட்டான். நாகரிகமாய் எல்லோரும் நகர்ந்து கொள்ளத் தொடங்கினர். படிப்பதற்காக பத்மநாபன் அன்றைய தினசரியை வாங்கி வந்திருந்தார். தலைப்புச் செய்தியே சரவரன் வயிற்றை கலக்கியது. ரயில் முன் விழுந்து இருவர் மரணம் என்று கொட்டை எழுத்தில் மின்னியது செய்தி. ஆர்வமாய் படிக்க ஆரம்பித்தான் சரவரன். அடப்பாவிகளா, இவங்க சாக நாட்டுல வேற இடமே கிடைக்கவே இல்லையா என்ன என்று அதிலிருந்து தனது சம்பந்தத்தை நூலிலே அளவு கூட உணராமல் ஒரு மூன்றாவது மனிதன் போல் ஆச்சரியப்பட்டு முணுமுணுத்தான். அதை கேட்டு வெடுக்கென்று அந்த தினசரியை பிடுங்கிய கார்த்திகா, பேப்பர் படிக்கிறதா இப்போ முக்கியம் என்று கேட்டுவிட்டு ஈர உதட்டை ஒரு சுழி சுழித்தாள். மிச்சம் அவனுக்கு புரிந்து போனது. அந்த உதட்டை கூச்சமின்றி நெருங்க ஆரம்பித்தான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.